ஹேய் எம்கேஎஸ் கேங், ஃபியூவலுக்காக இந்த உலகத்துல நடந்த மிகப்பெரிய ஒரு நியூக்ளியர் வார்னால இப்படி இருந்த நம்மளோட உலகம் இப்போ இப்படி ஆயிடுச்சு. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வெறும் பாலைவனம் மட்டும்தான். நடந்த அந்த போர்ல ஏகப்பட்ட மக்கள் இறக்கவும் செஞ்சாங்க. இது எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்துல மீதி இருக்கிறது இது மட்டும்தான். சோ இந்த மாதிரி ஒரு உலகத்துல தான் நம்ம இப்போ சர்வை பண்ண போறோம். இங்க ஃபியூவலும் தண்ணியும் தான் காசு. யார் அதை அதிகமா வச்சிருக்காங்களோ அவங்க தான் ராஜா. பட் நம்ம நினைக்கிற மாதிரி இந்த டெசர்ட்ல சர்வை பண்றது அவ்வளோ ஈஸி இல்ல. இந்த இடத்துல ஏகப்பட்ட ஸ்கேவெஞ்சர்ஸ் நம்மள கொல்றதுக்காக துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லார்கிட்ட இருந்தும் தப்பிக்கிறதுக்கு நம்மளோட காரை அப்கிரேட் பண்ணணும். அழிக்கவே முடியாத ஒரு பீஸ்டா. இது எல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல உயிர் வாழ்றதுக்கு நமக்கு சாப்பாடு, தண்ணி, ஃபியூவல் இது மூணுமே ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி நம்ம இந்த வேஸ்ட்லாண்ட்ல சர்வை பண்ணமா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். Hi guys, welcome to the channel, welcome to the video. Starting ஒரு சேஸ்ட் தான் ஸ்டார்ட் ஆகுது. Let's go. ஒரு கேங் ஆஃப் வார் பாய்ஸ் அவங்களோட கார்லாம் எடுத்துட்டு நம்மள துரத்திட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் இங்க இருக்க லீடர்ஸ்க்கு வேலை செய்யற மிலிட்டரி கைஸ். யார்கிட்ட அதிகமான ரிசோர்ஸ் இருக்கோ அவங்கலாம் லீடர் ஆயிடலாம். இந்த இடத்துக்கே ராஜா மாதிரி. இப்போ நமக்கு பின்னாடி ஏகப்பட்ட வார் பாய்ஸ் துரத்தின்னு வரானுங்க. இவனுக்கு எல்லாத்தையுமே அடிச்சு ஓட விடுவோம் இருங்க. ஒட்டா பாத்தீங்கல்ல நம்ம கார் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு. சும்மாவா பேர் வச்சாங்க இன்டர்செப்டார்னு. நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்த எல்லா வார் பாய்ஸுமே அடிச்சு ஓட விட்டாச்சு. இப்போ வாங்க இவங்க கிட்ட இருக்க ஃபியூவல் எல்லாத்தையுமே நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மேட் மேக்ஸ் உலகத்துல ஃபியூவல் தான் எல்லாமே. சோ ஒரு சொட்டு ஃபியூவல் கூட நம்ம வேஸ்ட் பண்ணிடவே கூடாது. கரெக்டா அந்த நேரம் பார்த்து ஏகப்பட்ட வார் பாய்ஸ் நம்மள சுத்தி வளஸ்டானுங்க. இவனுங்க கிட்ட மாட்டினா நம்ம கிட்ட இருக்க எல்லாத்தையுமே உருவிட்டு தான் விடுவானுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கிளம்புவாங்க. நீ என்னடா மேல ஏறுற? ஒருத்தனா வாங்கடா. ஈட்டியை கொண்டு வந்து எங்க சொருவுற? யாருக்கிட்ட? பூச்சு பூச்சு வசமா சிக்கிக்கிட்டோம் கைஸ். இவனுங்கிட்ட நம்மள போட்டு வெளுத்துக்கிட்டு இருக்கானுங்க. அப்போன்னு பார்த்து அந்த இடத்துக்கு ஸ்காட்டஸ் வந்தான். இந்த வேஸ்ட்லாண்ட்லயே இவன் தான் கைஸ் பெரிய கையே. வண்டியை பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இந்த பாலைவனத்துல ஃபியூவல் சப்ளை நடக்கிறதுக்கான மெயின் ரீசனே இவன் தான். ஏன்னா அவ்வளவு ஃபியூவலும் ரிசோர்ஸும் வச்சிருக்கான் இவன். என் கிட்ட இருந்தே தப்பிச்சிருவியாடா மேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அடி விட்டான் பாருங்க. அவள்தான் அந்த இடத்துல நம்ம வாங்கிட்டோம். மயங்கின உடனே நம்மளோட இன்டர்செப்டார் கார்ல இருந்து நம்ம உடம்புல இருக்க துணி வரைக்கும் எல்லாத்தையுமே உருவிட்டு போயிட்டானுங்க. இந்த அளவுக்கு மோசமானவன் தான் கைஸ் இந்த ஸ்கார்டஸ் மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே இப்படிதான். ஹபாடா எப்படியோ நம்ம சாகல. பட் நமக்குன்னு இருக்கிறது அந்த கார் ஒண்ணுதான் கைஸ். அதையும் அவனுக்கு தூக்கிட்டு போறதுக்கு நம்ம விடக்கூடாது. திருட்டு பயலுக சட்டையில இருந்து எல்லாத்தையும் உருவிட்டானுங்க. நல்ல வேலை கருணையின் அடிப்படையில் பேண்ட்டை மட்டும் வச்சுட்டானுங்க. காரை டிஸ்கனெக்ட் பண்ண முடியல கைஸ். நம்ம அப்படியே கொஞ்சம் மேல போவோம். ஸ்காட்டஸ் இருக்கு அந்த இடத்துக்கு. ஹேய் டாமி அமைதியாரு. போச்சுடா பாத்துட்டான். அடே அடே நாயை விட்டு கடிக்க விடுறான். அந்த பக்கம் போ. அடே அடே என்னை கடிக்காததுக்கு அந்த நாய் என்னடா பண்ணும்? லிட்டரலா இங்க இருக்க எல்லாரும் மிருகமாவே மாறிட்டாங்க. ஓ சைன்ஸா வர எடுத்துட்டு வரான். நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க கிட்ட இருக்கிறத அப்படியே புடுங்கி திருப்பி அவனோட மண்டையிலேயே கோடு போட்டு விட்டுருவோம் அந்த சைன்ஸா வச்சு. எப்படியும் அவன் இருக்க சைஸுக்கு சாக மாட்டான். பட் இவ்வளவு பெரிய லீடரோட மண்டையில கோடு போட்டது ஸ்கார்டஸ்க்கு பெரிய இன்சல்ட். டென்ஷன் ஆகி அங்க இருந்து நம்மளை தள்ளி விட்டுட்டான். அண்ட் திஸ் இஸ் ஹவ் மேட் மேக்ஸ் ஸ்டார்ட்ஸ் கைஸ். ஒரு படம் பாக்குற மாதிரி இருந்துச்சுல. அதுக்கப்புறம் அந்த டெசர்ட்ல நம்ம மட்டும் தன்னந்தனியா இருந்தோம். வெல் ஸ்கார்டஸோட நாயும் நம்ம கூட தான் இருந்துச்சு. கடிச்சராத. ஆனா அந்த நாயோட காலிலையும் செம்மையா அடிபட்டு இருந்துச்சு. இங்கே இருந்தா நம்ம இப்படியே சாக வேண்டியதுதான். சோ வாங்க சர்வை பண்றதுக்கு என்ன வழியோ அதை பார்ப்போம். பாலைவனத்துல நமக்கு ரொம்ப முக்கியமா தேவையானது தண்ணி. அதுக்கு முன்னாடி எப்படா ட்ரெஸ் வந்துச்சுன்னு யோசிக்கிறீங்களா? கீழே ஒரு டெட் பாடி இருந்துச்சு கைஸ். அதுல இருந்து எடுத்து போட்டுக்கிட்டோம். நம்ம கிட்ட இருக்க எல்லாத்தையுமே அவனுக்கு எடுத்துட்டு போயிட்டனால லிட்டரலா இப்ப நம்ம கிட்ட எதுவுமே இல்ல. ஃபர்ஸ்ட் நமக்கு தண்ணி வேணும் கைஸ். தண்ணி எங்க பார்த்தாலும் வெறும் மணல் மட்டும்தான். இங்க ஒரு கைவிடப்பட்ட கப்பல் ஒன்னு இருக்கு. இங்க எங்கேயாச்சும் வாட்டர் சோர்ஸ் இருக்கான்னு பாப்போம். ஹேய் பைபிள் ஆளுக்கு முன்னாடி வந்து தண்ணி குடிச்சுன்னு இருக்கான் பாருங்க. கமான் கைஸ், நம்ம வாட்டர் பாட்டில் எடுத்து அதுல தண்ணி நிரப்போம். என்னடா அது கால்ல வந்து மாட்டுது குப்பையா? நான் கூட சாண்ட்ஸ்டார்ம் தான் வரப்போகுதுன்னு நினைச்சேன். பேசிக்காவே இந்த இடம் இப்படிதான் இருக்கும் போல கைஸ். ஃபுல்லா காத்து அடிச்சுக்கிட்டு இன்னும் மணல் புயல்லாம் வந்தா எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க. ஓகே இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம ரொம்ப ஹைட்ரேட்டடா இருக்கணும். ஏன்னா ரொம்ப சீக்கிரமாவே நம்ம உடம்புல இருக்க வாட்டர் லெவல் குறைஞ்சிரும். இங்க தான் கைஸ் தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சு அந்த நாய்க்குட்டி. அதுக்குள்ள எங்க போச்சு? வாங்க நம்ம போய் தேடி பார்ப்போம். ஏன்னா இந்த பாலைவனத்துல நமக்குன்னு இருக்கிறது அது ஒண்ணு மட்டும் தான். ஹேய் யாரா நீ? நாய்க்குட்டியை கூண்டுல அடைச்சு வச்சிருக்கான். அவனே உனக்கு எவ்வளவு தைரியம் தான் ஏன் நாய்க்குட்டி மேலேயே கை வைப்ப? வச்சு புல்லட்டை இறக்குனான்னு வையே. கைஸ் இவன் நம்மள பார்த்த உடனே நீங்க தான் அந்த கடவுள் சொன்ன டிரைவரா? எங்க எல்லாத்தையுமே காப்பாத்த வந்திருக்கீங்க. காலத்துக்கும் நான் உங்களுக்கு அடிமையா இருப்பேன். நீங்க என்ன வேலை செஞ்சாலும் செய்யறேன் அப்படின்ட்டு. உங்களுக்கு தேவை இந்த நாய்க்குட்டி தானே? இப்பவே ரிலீஸ் பண்றேன், இந்த வச்சுக்கோங்க அப்படிலாம் சொல்லிட்டு அந்த நாய்க்குட்டியை நம்ம கிட்டே கொடுத்துட்டான். ஆக்சுவலா இவனோட பேரு சம்பக்கெட் கைஸ். இவன் இந்த வேஸ்ட்லாண்ட்ல இருக்க ஒரு மெக்கானிக். சம்பக்கெட் கிட்ட நம்ம காரை ஸ்காட்டஸ் தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னோம். ப்ராபபிலி அவங்க இந்நேரத்துக்கு ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. பக்கத்துல இருக்க ஸ்காட்டஸோட கேம்ப்ல தான் இருக்கும். நான் உனக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னா. பட் இங்க இருந்து அந்த
கேம்ப் ரொம்ப தூரம் அப்படின்றனால நம்மளால நடந்து போக முடியாது. அங்க போறதுக்கு நம்ம கிட்ட சம்பக்கெட்டோட பக்கி எல்லாம் இருக்கு. பட் இப்போ கொஞ்சம் ரிப்பேர் ஆன கண்டிஷன்ல இருக்கு. அதை ரிப்பேர் பண்றதுக்கு ஒயர் வேணும். சோ ஃபர்ஸ்ட் அதை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். பாத்தீங்களா கைஸ் நம்ம நிலைமைய, நாய் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருக்கோம். சரி வாங்க சீக்கிரம் நம்ம அந்த கேம்புக்கு போகணும். அதுக்கு சட்டு புட்டுன்னு ஒயரை கண்டுபிடிக்கணும். வெல் இந்த கேவுக்குள்ள இருக்கான்னு செக் பண்ணி பாப்போம். நம்மளுக்கும் இந்த இடம் புதுசுதான், எது எங்க இருக்குன்னு தெரியாது. அப்படியே இந்த கேவ்ல இருந்து வெளியே வந்தா இவனுங்க இருக்கானுங்க. இவங்க எல்லாருமே ஸ்கேவெஞ்சர்ஸ் கைஸ். சின்ன சின்ன குரூப்பா சர்வை பண்ணிட்டு இருப்பானுங்க. இங்க போறோம் வரவங்க கிட்ட திருடி. ஆக்சுவலா இந்த கேம்ல காம்பேட் செம்மையா இருக்கு. அச்சு நவுத்தலாம் எனிமீஸ் எல்லாத்தையுமே. இப்ப பாருங்க என்ன பண்றேன்ட்டு. ஏய் உதைக்கிறதுக்கு வரியா? அவனை காலை புடிச்சனா அவ்வளவுதான். இந்த நீ வாங்கிக்க. இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். என்ன கண்ணு சௌக்கியமா? எப்படி டிஃபெண்ட் பண்ண பாத்தீங்களா? சண்டை போடுவோம்டா வாடா. ஏன்டா திரும்ப போயிட்ட? அடி கல் எடுத்து அவனை அடிக்கிறான் கைஸ். அந்த பக்கம் இருந்து சொல்லி வைக்க மாட்டோம் ஆளுங்கிட்ட. கல் எடுத்து அடிக்கிறான் அவன் என்னைய. அச்சு பல்லகள் எல்லாம் பேத்துருவேன். இந்த வரண்டாடுறா நீ தானே கல்ல தூக்கி போட்டுவேன். என்ன கொழுப்பா? கல்ல தூக்கி போட்டு விளாடுற என்ன காக்காயா? அவன் தான் தூக்கி போட்டான். சரி நீ அதை வேடிக்கை பார்த்து இருப்பியா? அவனை மண்டையெல்லாம் உடச்சு போட்டுருவான் பாத்துக்க. அவள் தான் லிமிட். யாருக்கிட்ட? ஓகே பக்கிக்கு தேவையான வயரை நம்ம இந்த கார்ல இருந்தே உருவியாச்சு. இப்போ வாங்க சீக்கிரம் போவோம். ஏன்னா நம்மளுக்கு நம்மளோட இன்டர்செப்டார் வேணும் கைஸ். இன்னமா மாடிஃபை பண்ணி வச்சிருந்தோம் தெரியுமா அந்த காரை? இதை இங்க ஒரு கார் கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. நம்ம கண்டுபிடிச்சல கைஸ் ஒரு நாய். அதோட பேரு டிங்கிடி. டிங்கிடியோட கால்ல ரொம்ப மோசமா அடிபட்டு இருக்கு. சம்பக்கெட்டும் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பார்த்துட்டு இருக்கான். இந்த வைரபுடி டக்குன்னு பக்கியை ரெடி பண்ணு. சட்டு புட்டுன்னு அந்த ஸ்காட்டஸோட கேம்புக்கு போகணும். டிங்கிடி நீ நடக்காத பா, நான் தூக்கிக்கிறேன். சீக்கிரம் சரியாயிரும். ஓகே கவலைப்படாத. பயபுள்ள அசையவே மாட்டானே. ஆஹா பரவாயில்லையே காய்ஸ். அவனோட பக்கியை கொஞ்சம் நல்லாவே ரெடி பண்ணி வச்சிருக்கான். இந்த டிங்கிடி பக்கிக்குள்ள சேஃபா இரு, வெளியே எங்கேயும் வந்துடாத. ஜாலியா வேடிக்கை பார்த்துனே வா. நீ என்னடா இந்த சீட்ல உட்கார்ந்து இருக்க? நானே ஓட்டுட்டப்போ ரைட்டு. கம் ஆன் கைஸ் லெட்ஸ் கோ. ஏய் பரா பக்கியே இவ்ளோ ஸ்பீடா போதா? அழுத்து அது இந்த டெசர்ட்டோட மண்ல ஓட்டுறதுக்கு இன்னும் சூப்பரா இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராச்சும் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே லைக் பண்ணிட்டு ஹைப் பண்ற ஆப்ஷன் வரும். ரொம்ப பிடிச்சிருந்தா ஹைப்பும் பண்ணிருங்க. அப்படி நிறுத்துறா என் செல்லா குட்டி. சோ கைஸ் இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா அவங்களோட அந்த கேம்புக்கு போக போறது இல்ல. இங்க இருந்து பார்த்தாலே அந்த கேம்ப் தெரியுமா? முதல்ல நம்மளோட கார் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பாப்போம். என்னத்தை அப்படி பார்த்துன்னு இருக்க குட்ரா? டேய் நானே தான் என் கண்ணுல வச்சு பாப்பேன் பைனாகுலர்ல. ஆஸ் யூசுவல் அந்த கேம்ப சுத்தி ஏகப்பட்ட வார் பாய்ஸ் இருக்காங்க. ஓ இங்க இருக்கு கைஸ் நம்மளோட இன்டர்செப்டார். நம்ம காரை ஸ்கிராப் பண்ண போறானுங்க கைஸ் இவனுங்கெல்லாம். இதுக்கு மேலயும் நம்மளால பொறுமையா இருக்க முடியாது. வாங்க நம்ம காரை காப்பாத்துவோம் அப்படின்னு கிளம்பும் போது சம்பக்கெட் இருந்துட்டு இல்ல இப்போதைக்கு அங்க போறது சேஃப் இல்ல. நீ இங்க இருந்து அவங்களோட அந்த கேம்புக்கு போறதுக்குள்ளேயே உன்னோட காரை அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு வச்சிருவாங்க அப்படின்னு சொன்னா அவன் சொன்ன மாதிரியே பண்ணிட்டானுங்க கைஸ். இன்டர்செப்டாரா பார்த்து பண்ணிட்டு இருந்தோம் நம்ம. சம்பக்கெட் இருந்துட்டு கவலைப்படாத மேக்ஸ், நான் உனக்காக ஒரு புது காரை பில்ட் பண்ணி தரேன். இன்டர்செப்டாரை விட ஃபாஸ்டாவும் ஸ்ட்ராங்காவும் அப்படின்னு சொன்னா. அது மட்டும் இல்லாம அந்த மாதிரி ஒரு காரை ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டாராமா இவரு. சீக்கிரமா என் கூட வா நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆக புது காரு வரப்போகுது காய்ஸ். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்க பாருங்க கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பச்சை கலர்ல எதையுமே பார்க்க முடியல கைஸ். வெறும் மண்ணு பாறைங்க இது மட்டும் தான். அதையும் விட்டா துருப்பிடிச்சு போனா இவங்களோட இந்த கேம்ப் ரொம்ப மோசம்டா. சரி இதெல்லாம் தான் இப்படி இருக்கு அப்படின்னா இங்க வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் அதை விட ரொம்ப மோசமாயிட்டாங்க. மனுஷங்களை விட ஃபியூவல் தண்ணி இது ரெண்டு தான் இப்ப ரொம்ப முக்கியமா போச்சு. இந்த பக்கியே இப்படி பறக்குதுன்னா சம்பக்கெட்டோட அந்த கார் எவ்வளவு ஸ்பீடா போகும். ஒரு ஸ்கிட்னு அடிப்போமா கல்லு போச்சுரா. வெல் ரோட்ல ஓட்டுறதுக்கும் இங்க மண்ணல்ல ஓட்டுறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் தெரியுது நம்மளுக்கு. சுத்தமா கண்ட்ரோல் பண்ண முடியல கைஸ் நம்மளால. ஆஹா அங்க பாருங்க டெசர்ட்ல சன்செட் ஆகிட்டு இருக்கு. இதுவும் ஒரு பக்கம் அழகா தான் கைஸ் இருக்கு பாக்குறதுக்கு. சரி வாங்க இப்ப நம்மளோட புது காரை பாக்குறதுக்காக போவோம். இந்த பாலைவனத்துல இருக்க இந்த மாதிரி கைவிடப்பட்ட கப்பல்ல தான் நிறைய மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுல இது சம்பக்கெட்டோடது போல. வெளியே துருப்பிடிச்சிருந்தாலும் உள்ள நல்லா தான் கைஸ் இருக்கு. பரவாயில்ல. இந்த இடத்துல சைலண்டா மறைஞ்சுக்கிட்டா வெளியே இருக்க யாருக்குமே எதுவும் தெரியாது. இது ஒரு நல்ல ஹைட் அவுட் ஸ்பாட். நான் கூட சம்பக்கெட் சும்மா சொல்றான்னு பார்த்தேன். உண்மையாவே அவன் மெக்கானிக் தான் போல. பட் நம்மள ஏன் கடவுள் அனுப்பி வச்ச ஆளா அப்படின்னு கேட்டான் தான் தெரியல. இதுக்குள்ளதான் அந்த கார் இருக்கா? எல்லாத்துக்கும் ரிவீல் பண்ணிடுவோமா? டடன் 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 டடன். என்னடா இது வெறும் பாடி மட்டும் தான் இருக்கு. கார் எங்க? 4 டயரை ஓட்டி வச்சுட்டு இத காருன்றாங்க கைஸ் நம்ம கிட்ட. ஒன்னும் பிரச்சனை இல்ல. இது எல்லாத்தையுமே அப்கிரேட் பண்ணிக்கலாமா நம்ம? கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அப்கிரேட் பண்ண இந்த காரும் மேக்னம் ஆப்போஸா மாறும். இப்போதைக்கு இவ்வளவுதான் கைஸ். ஏதோ பட்டிட்டிங்கிறீங்களா பார்த்து காரை ஓடுற கண்டிஷனுக்கு கொண்டு வந்தாச்சு. நம்ம நினைச்சதை விட இந்த காரு ரொம்ப நல்லாவே ஓடுச்சு கைஸ். ஏய் மேக்னம் ஆப்போஸ் வெளியே வந்துருச்சுப்பா. இங்க பக்கத்துல இருக்க கிரேவ்யார்ட்ல ஒரு சில கார் பார்ட்ஸ் எல்லாம் கிடைக்குமாமா. சோ அங்க போய் நம்ம காரை இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கலாம். டேய் சம்பக்கெட்டு ஃபியூல் கூட ஊத்த மாட்டியாடா? வெளியே வந்து கொஞ்சம் தூரம் கூட போல அதுக்குள்ள ஃபியூல் லோன் வந்துருச்சு. ஆஹா இங்க ஒரு சில கார்ஸ் நின்னுகிட்டு இருக்கு. அப்படியே சைலண்டா போய் அதுல இருக்க ஃபியூலை திருட முடியுதான்னு பாப்போம். வேற வழி இல்ல கைஸ், இப்படிதான் பண்ணியாகணும்.
ஃபியூவல் இருக்கா? இங்கேயே ஒண்ணும் இல்ல. அது சரி, இங்க பக்கத்துல எங்கேயாச்சும் கேம்ப்ல வச்சிருப்பாங்க, தேடி பாப்போம். சம்பக்கெட்டு உனக்கு இருக்குடி மவனே, ஃபியூவல் கூட ஊத்தி வைக்க மாட்டியா காருக்கு? கரெக்டா அவங்களோட அந்த கேம்ப் கிட்ட போன உடனே நம்ம கார்ல இருக்க ஃபியூவல் எல்லாமே காலி. இப்ப வேற வழியே இல்ல, இவங்க எல்லாத்தையுமே அச்சு நாக் அவுட் பண்ணிட்டு ரீஃபியூவல் பண்ணணும் நம்மளோட காரை. பயபலிங்க ஃபுல்லா கேங்கோட தான் இருக்கிறது, அச்சு காலி பண்றது எல்லாத்தையும். நைட் ஆனா செம குளிர் கைஸ், அதான் வாயில இருந்து புகையெல்லாம் வருது. இந்தா ஓடு. ஏய் என்னடா ஆவனா எல்லாம் கால தூக்கிட்டு வரீங்க, நான் உதைக்கிறாரு. இந்தா வச்சுக்க. இவ்வளவு நாளா இவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருந்த லூட் எல்லாமே இப்ப நம்மளோடது. முக்கியமா நம்மளோட காரை ரிப்பேர் பண்றதுக்கு ஸ்கிராப்ஸ் நிறைய தேவை. சோ சாதாரண ஸ்கிராப் தானே, இந்த குப்பியை வச்சு என்ன பண்றது அப்படின்லாம் நம்ம போயிடக்கூடாது. இங்க கிடைக்கிற ஒரு ரிசோர்ஸுமே முக்கியம். அபாடா, இங்கேயே ஃபியூல் கேன் வச்சிருக்கானுங்க. இதை எடுத்துட்டு போய் நம்ம வண்டியில மேக்னம் அப்பஸ்ல ஊத்துவோம். இன்னும் நல்லா சேஃப்டியா கட்டிமா புடிச்சுக்க. கொய்யால எங்கடா ஊத்துறது? ஃபியூல் டேங்கே காணோம். ஓ இங்க இருக்கா? ஓகே, நம்ம டேங்கை ஃபுல் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னும் நிறைய இடத்துக்கு நம்ம சுத்தணும் நம்மளோட இந்த புது காரை அப்கிரேட் பண்றதுக்கு. அவள் தான் கைஸ் டேங்க் ஃபுல்லு. இப்போதைக்கு டெம்பரவரியா தான் நம்ம இந்த காரை ரெடி பண்ணிருக்கோம் அப்படின்றனால ஃபியூவலை குடிக்குது. எதுக்கும் நம்ம இன்னொரு ஃபியூவல் கேன் எடுத்து வச்சுப்போம். மறுபடியும் காலி ஆயிடுச்சுன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஆல்ரைட், இங்க இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, வாங்க போலாம். சவுண்ட் எல்லாம் நல்லா லேம்போகினில இருந்து வர மாதிரி தான் இருக்கு, ஆனா ஸ்பீடு தான் போக மாட்டேங்குது. ஆக்சுவலா இந்த காரை நம்ம அப்கிரேட் பண்ணா செம்ம ஸ்பீடா போலாம் கைஸ். என்னங்கடா கிரேவியாடா இவ்வளவு பெரிய கேட் போட்டு அடிச்சு வச்சிருக்கீங்க? பார்த்தாலே தெரியுது கைஸ், வீக்கான ஒரு கேட் தான். இந்த கேனை கொளுத்தி விட்டு தூக்கி அடிச்சாலே கேட் உடஞ்சிரும். ட்ரை பண்ணி பார்ப்போம். டேய் இந்த பக்கம் வாடா, அப்புறம் நம்ம மல்லி நெருப்பு பற்ற போகுது. அடி நொறுங்கிருச்சு கைஸ் அந்த கேட்டே. இதுக்கு பேசாம நான் காரை விட்டே ஏத்திட்டு போயிருப்பேனேடா. இல்ல அப்படி பண்ணா நம்ம காரும் சட்டி தானே டேமேஜ் ஆகும். ஹேய் பக்கத்துல எனிமீஸ் மட்டும் தான் இல்ல, ஆனா டிராப்ஸ் நிறைய இருக்கு, நம்ம பார்த்து தான் கைஸ் போணும். அடி அருமைடா, லைட்டா டேமேஜ் ஆயிடுச்சு காரு. ஓ இதே மாதிரி நிறைய டிராப்ஸ் வச்சிருக்கானுங்க கைஸ் இந்த இடத்த சுத்தி. என்னடா பக்கத்துல போனா வெடிக்குது. ஓ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டே போவோம். ஓகே, அங்க இருக்க எல்லா டிராப்ஸுமே தாண்டி நம்ம இந்த கிரேவ்யார்டுக்கு வந்தோம். மோரோவர் இந்த கிரேவ்யார்டுன்னு சொல்றதை விட ஜங்க் யார்டுன்னு தான் கைஸ் சொல்லணும். ஏன்னா ஏகப்பட்ட கார்ஸை மேல தொங்க விட்டுருந்தாங்க. சரி வாங்க, இப்போ நம்ம அந்த காரோட பாடிஸ் இருக்க இடத்துக்கு போவோம். இந்த இடத்துல கூட ஜிப் லைன்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. கரெக்டா குதிச்சுறா டேய். ஓ யாராமா அந்த பக்கம் ஓடுறது? நீங்களும் பாத்தீங்களா गाइस? சம்பந்தமே இல்லாம ஒரு பாடி இந்த இடத்துல இருக்கு. எப்படியோ ஒண்ணு அவங்க கிட்ட இருக்க ஃபிளாஷ் லைட்டை நம்ம எடுத்துப்போம். ஒரு ரிசோர்ஸுமே நம்ம தனித்தனியா கலெக்ட் பண்ணணும். பரவாயில்ல, நல்லா தான் ஒர்க் ஆகுது. நல்ல வேலை கைஸ், நிறைய இடத்துல இந்த மாதிரி தண்ணியை கலெக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு வாட்டர் கலெக்டர்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ நம்மளோட காரோட பாடி பார்ட்ஸை சூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் இருக்கிறது இந்த பாடி. எல்லாத்தையும் முதல்ல பாத்துருவோம், அதுக்கப்புறம் கடைசியா சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது ரொம்ப சின்னதா இருக்கு. அந்த காலத்து கார் கைஸ் இதெல்லாம். எல்லாத்தையுமே பார்த்ததுல நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன் தான் பிடிச்சிருக்கு. அது முன்னாடி ஒரு மாதிரி நல்லா இருக்கு கைஸ். எவன் வந்தாலும் அச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சோ லெட்ஸ் சூஸ் திஸ். ஃபர்னாஸா இதோட பேரு. ஹியர் வி கோ. பார்த்து பொறுமையா இருக்கணும். ஆல்ரெடி எல்லாம் துரு பிடிச்சு போய் பழசா இருக்கு. உடனே ரெடி பண்ணி கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். சம்பக்கெட்டு போச்சுரா. இவ்வளவு நேரம் எங்கடா இருந்தீங்க எல்லாரும்? சரி வா வா வா. உன்னை பார்த்தா கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருக்கானே கைஸ். கும்மா குத்தா குத்தி பார்ப்போம். மிஸ் ஆகுற. ஆஹா, உண்மையாவே அடிக்கிறான் கைஸ் இவன். ஏய் பாத்தியா, இந்த கத்தி தான் கைஸ் அவன்கிட்ட இருக்க மெயின் வெப்பனே. அத புடிங்கிட்டா இவனை ஈஸியா அடிச்சு ஓட விட்டுறலாம். ஆளப்பாரு யார வந்து அடிக்கிற. இப்ப அவன் யூஸ் பண்ற கத்திய நம்ம எடுத்துக்கலாம் கைஸ். இந்த கத்தியோட பேரு சிவா. அடி இங்க இருக்க எல்லாத்தையுமே தூக்கி பந்தாடியாச்சு நம்ம. பட் திடீர்னு அவனுக்கெல்லாம் பாம தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். ஓடு 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 ஓடுறான். அவள் தான் கார் கிட்ட வந்தாச்சு. கார் மேல எவனோ ஒருத்தன் ஏறிட்டு இருக்கான். ஓ சம்பக்கிட்ட நீதானா? சரி சரி வா வா போலாம். கட்டியா புடிச்சுக்கடா, இப்பதான் டிரைவிங்க பார்க்க வரேன். ஓ கார்ல எல்லாம் துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளையே. ஷார்ட் கனை வச்சு ஒரே போடா போடுவோம் அந்த ஃபியூல் டேங்க்ல. அவ்வளவுதான். நல்ல வேலை இந்த நேரமா பார்த்து பெட்ரோல் காலியா இருந்தா சம்பவமா இருக்கும் இந்த இடத்துல. இவனுங்க வேற பின்னாடி துரத்திக்கினே வரானுங்க. போச்சுரா, கார்ல இடிச்சிட்டானுங்க கைஸ். டேய் ஆல்ரெடி அதுல ஒண்ணும் இல்லடா, ஏன்டா இப்படி பண்றீங்க? தேவையா? ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் இந்த காரை வச்சு நம்ம பறக்க போறோம். போட்டு சரியான டேமேஜ் நம்ம வண்டிக்கு. ஆக்சிலேட்டர் அழுத்தனா போகவே மாட்டேங்குது. சம்பக்கெட் இருந்துட்டு வண்டியை கொஞ்சம் ஓரம் கட்டு, ஏதாச்சும் லூசா இருக்கும் நான் பார்த்து சரி பண்றேன் அப்படின்றான். புகை வேற வந்துகிட்டு இருக்கு கைஸ், அதனால ரிஸ்க் எடுக்க வேணாம். வண்டி 5 நிமிஷம் தான் நிக்கும், சீக்கிரம் சரி பண்றா. டேய் என்னடா இது, முன்னாடியும் புகை வருது பின்னாடியும் புகை வருது. ஓஹோ, பின்னாடி பாருங்க கைஸ், லைட்டா தீப்பொறி வந்துகிட்டு இருக்கு. அவள் தான் ரெடின்னு நினைக்கிறேன். கமான் கைஸ், லெட்ஸ் கோ. ஓ ஓ பொறுமை. என்ன டிங்கிடி, காலெல்லாம் பரவாயில்லையா? நடக்க ஆரம்பிச்சிட்ட? இனிமே இதுதான் நம்மளோட புது காரு. எப்படி மாசா இருக்கா? லைட் ஆஃப் பண்றா. டேய் நம்ம இருக்கிறதே ஒரு ஹைட் அவுட் ஸ்பாட். இங்க உள்ள இருக்கிறத எவனா கண்டுபிடிச்சானா அவ்வளவுதான், அது தனியா பிரச்சனையாகும். ஓகே, காரை ரெடி பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்க ஸ்கிராப்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணணும். ஏன்னா நம்மளோட மேக்னம் அப்பஸை அப்கிரேட் பண்றதுக்கு அதெல்லாம் தான் யூஸ் ஆகும். இந்த புடி இத்தனை நாளா நான் கலெக்ட் பண்ண ஸ்கிராப்ஸ். சம்பக்கேட்டோட இந்த வாட்டர் கலெக்டரை பாருங்களேன், ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. ஆல்ரைட், நம்மளோட காரை அப்கிரேட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. சோ இதுதான்
கைஸ் நம்மளோட கார். ஃபர்ஸ்ட் நம்மளோட கார்ல ஹார்பூன் அப்படின்ற வெப்பனை தான் இன்ஸ்டால் பண்ண போறோம். பேசிக்கா இது ஒரு கயிறு மாதிரி கை சுத்தி விட்டோம் அப்படின்னா நம்ம எனிமில இது அட்டாச் ஆயிரும். அவன் அப்படியே புடிச்சு தர நிறுத்திட்டு போலாம். நெக்ஸ்ட் நம்ம கார் முன்னாடி ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கு. சோ கிரில்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரில்ஸ் எனிமிஸ் நம்ம இடிக்கும் போது டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம காரை இன்னும் டிசைனா மாத்திக்கலாம். ஆனா அது எல்லாமே இப்போ லாக்ல இருக்கு, ஒண்ணு விடாம. ஸ்டோரியில நம்ம ப்ராக்ரஸ் பண்ண தான் இதுவும் அன்லாக் ஆகும். ரொம்ப முக்கியமா நைட்ரஸ், அந்த பூஸ்ட் மட்டும் நம்ம கார்ல இருந்துச்சுன்னா நம்மளோட ஸ்பீட நம்ம 2x ஆகலாம். பட் இப்போ அந்த நைட்ரஸ் ஸ்கார்டஸோட அந்த கேம்ப்ல இருக்கு. சரி வாங்க அதையும் தான் போய் எடுத்துட்டு வந்துருவோம். அதுக்குள்ள விடிஞ்சிருச்சா? ரைட்டா. இன்ஜின்ல எதுவும் நம்ம அப்கிரேட்ஸ் பண்ணாதனால வண்டி அதே ஸ்பீட்ல தான் கைஸ் போகும். பட் இந்த ஹார்பூன்ஸை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு உங்களுக்கு பண்ணி காட்டிடுறேன். நமக்கு நேரா சின்ன ஒரு ஸ்கேர் க்ரோஸ் வச்சிருக்காங்களா, கரெக்டா அதுல நம்மளோட இந்த ஹார்பூனை போடணும். போட்டு லாக் பண்ணி காரை வச்சு ஒரே இழு, அவ்வளவுதான் கைஸ். பேசிக்கா நம்மளோட காரோட பவரை யூஸ் பண்ணி எனிமீஸை நம்ம டெஸ்ட்ராய் பண்றோம், அவ்வளவுதான். ஸ்கிராப்ஸ் ரொம்ப முக்கியம் கைஸ். ஒண்ணு விடாம எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஏய் வேணும்னே நம்ம கண்ணு முன்னாடி இந்த மாதிரி ராம்ஸ் எல்லாம் இருந்தா பறக்கணும்னு தோணுமா தோணாதா? அதான் அந்த சின்ன மைன்யூட் கண்ட்ரோல் தான் கைஸ் நமக்கு இன்னும் வரல இந்த கார்ல. சீக்கிரமாவே கத்துமோத. ஓகே இப்போ நம்ம அந்த கேம்பை அட்டாக் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஒரு பக்கம் நம்ம காரை டெஸ்ட்ராய் பண்ணதுக்கு ரிவெஞ்ச் கொடுத்த மாதிரியும் இருக்கும், அப்படியே அங்க இருக்க அந்த நைட்ரஸ் ஆட்டைய போட்ட மாதிரியும் இருக்கும். வழக்கமா நிக்கிற இடத்துல நின்னு கேம்ப்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாப்போம். ஓஹோ, வார் கிரையரும் இருக்கானா இந்த கேம்ப்ல. அவன் தான் கைஸ் சுத்தி இருக்க எல்லாத்தையுமே அலாட் பண்ணுவான். இங்க பாருங்க வாட்ச் டவர்லயும் காட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம அடிக்க வேண்டியதே இவங்கள தான் கைஸ். ஏன்னா இவங்க கையில ஸ்னைப்பர் இருக்கும், ஈஸியா நம்மள அட்டாக் பண்ணிடுவாங்க. கிளம்புவோம். இதுக்கு முன்னாடி இந்த இடம்லாம் கடலா இருந்திருக்கும் போல. அடி நம்ம வண்டிய ஆஃப் ரோட்ல விட்டு தூக்கின்னு இருக்கோம். ஓகே வாட்ச் டவர்ல இருக்க ஸ்னைப்பர் கை நம்மள பார்த்துட்டான். இதுதான் ஹார்பூனை யூஸ் பண்ண வேண்டிய சரியான நேரம். அச்சு லாக் பண்ணி அப்படியே வாட்ச் டவரை இழுப்போம். இழுத்துரு. வாட்ச் டவர் கொஞ்சம் பெருசா இருந்தா இந்த முக்குது பாருங்க நம்ம வண்டி. ஒரு பக்கம் இந்த ஃப்ளேம் பைப்ஸ் வர இருக்குதா? இருங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு சப்ளை பண்ற ஃபியூவல் டேங்க உடைக்கணும். அதுக்கும் நம்ம ஹார்பூனை யூஸ் பண்ணுவோம். வா வந்துரு. அவ்வளவுதான். இந்த கேம்போட டிஃபென்சஸ் எல்லாத்தையுமே நம்ம அழிச்சாச்சு. இதுக்கப்புறம் உள்ள இருக்க ஆளுங்களை நம்ம சமாளிச்சா மட்டும் போதும். இது என்ன, இது ஒரு டம்மி கேட்டு அச்சு நோத்திட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளவுதான். இப்ப கேம்புக்குள்ளேயே நம்ம நுழைஞ்சாச்சு. எப்படி நம்ம என்ட்ரி மாசா. அடுத்து நமக்கு இருக்க ஒரே தலைவலி இந்த வார் கிரையர் தான் கைஸ். சுத்தி இருக்க எல்லாருமே அலர்ட் பண்ணிடுவான் இவன். அப்புறம் பக்கத்துல இருக்க ஃபைட்டர்ஸ் எல்லாம் வந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் இவனுங்களை சமாளிப்போம் நம்ம. இன்டர்செப்டார் எப்படிப்பட்ட ஒரு காரு, அத நெருப்புல போடுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? பேரு தான் வார் பாய்ஸ். எல்லாம் அடி வாங்கிட்டு தான் இருக்கானுங்க நம்ம கிட்ட. ஒருத்தனா வாங்கடா, ஏன்டா ஈ மக்கிற மாதிரி எல்லாம் மக்கிறீங்க நீ? ஆஹா, அந்த வார் கிரையர் அலர்ட் பண்ணிட்டாங்க. பக்கத்துல இருக்க ஃபைட்டர்ஸும் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வரதுக்குள்ள நம்ம டக்குன்னு நைட்ரஸை கலெக்ட் பண்ணிட்டு ஓடிடுவோம். வார் கிரையர் இருக்கான் பாருங்க, இவனை அடிச்சா போதும் வரண்டா இருறா. அடிக்கிற அடியில நீ வெடிச்சு செதற பாரு. ஓகே, வார் கிரையரோட கதை முடிஞ்சு. ஒரு பேச்சுக்காச்சா இன்டர்செப்டாரோட ஏதாச்சும் ஒரு பார்ட்டை எடுத்து வச்சிருப்பாங்கன்னு பாக்குறேன். ஒண்ணு விடாம எல்லாத்தையுமே அழிச்சிட்டானுங்க கைஸ் இவனுங்க. வெயிட் a minute, ஏதோ ஒன்னு இருக்க மாதிரி இருக்கு. ஏய் இங்க பாருங்க, இதுதான் கைஸ் மேக்ஸோட வைஃபும் பொண்ணும். மேக்ஸ், we miss you, come back soon. அன்பார்ச்சுனேட்லி இவங்க ரெண்டு பேரும் இப்ப உயிரோட இல்ல. ஒரு கேங்க சேர்ந்தவங்க இவங்க ரெண்டு பேத்தையும் மர்டர் பண்ணிட்டாங்க. இப்ப மேக்ஸும் இழக்கிறதுக்கு எதுவுமே இல்ல அப்படின்ற நிலைமையில தான் இருக்கான். நம்ம இன்டர்செப்டரா இவங்க காலி பண்ணாங்கல்ல, இப்ப இவங்களோட கேம்பையே நம்ம அடிச்சு காலி பண்ணுவோம். பயபுள்ளிங்க இங்கதான் ஆயில் பம்ப் வச்சிருக்கானுங்க. போச்சுடா. அதுக்குள்ள சாண்ட் ஸ்டார்ம், மணல் புயல் இவ்வளவு மோசமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. எப்பா எப்படி இருக்கு பாருங்க. அப்போ உங்களோட இந்த ஆயில் பம்பை அடிச்சு நொறுக்கிட்டு தான்டா போவேன். நம்ம ஒன்னும் பெருசா பண்ண தேவையில்ல கை. ஃபியூவல் கேன் எடுத்து இப்படி கொளுத்தி விட்டா போதும். ஆயில் பம்ப் மட்டும் இல்ல, இங்க இருக்க இந்த கேம்பே காலி. இதுதான் கைஸ் முத நம்ம டெஸ்ட்ராய் பண்ண ஸ்காட்டஸோட ஆயில் பம்ப் கேம்ப். இதே மாதிரி நம்ம ஏகப்பட்ட கேம்ப்ஸ் வச்சிருக்கான். அது எல்லாத்தையுமே தேடி போய் நம்ம டெஸ்ட்ராய் பண்ணணும். சைக்கிள் கேப்ல நம்ம மேக்னம் ஆப்பஸ்க்கு தேவையான நைட்ரஸையும் ஆட்டைய போட்டு வந்தாச்சு. இன்னியா வெயிட் பண்ணிக்கிட்டு கார் எடுத்துட்டு கிளம்புவோம் வாங்க. காய்ஸ் நம்ம பாட்டுக்கு மேக்னம் ஆப்பஸ்ல வந்துகிட்டு இருந்தோம். அந்த நேரம் பார்த்து இந்த மிஸ்டீரியஸான ஒரு மேனை நம்ம பார்க்க வேண்டியதா போச்சு. அவரு நீ வந்துட்டியா? இந்த இடத்துல இப்ப நீ இருக்கனா, உனக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. சீக்கிரமாவே அதெல்லாம் உனக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்து நம்மளுக்கு ஒரு சில பவர்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. இதுல ஏதாச்சும் ஒன்னதான் நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். இது பாருங்க, கையில அடிச்சா டேமேஜ் ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணும். வெப்பன்ஸோட எபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. இந்த மாதிரி ஏகப்பட்ட இதுக்கு கைஸ் நம்ம எல்லாத்துலயும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமா ஹெல்த், பெட்ரோல், அட்டாக், இது மூணு தான் நம்ம இப்ப கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கோம். பவரை வாங்கின உடனே ஒரு மாதிரி கிறுக்குன்னு இருக்கு. சம்பக்கிட்ட கார் எடுத்துன்னு வா. அவ்வளவுதான். அண்ணன் வந்த உடனே டிரைவர் சீட் விட்டு ஓடிடணும். ஏன்னா நான் தான் ஓட்டுவேன். லெட்ஸ் கோ. பேக் டு நம்மளோட ஹைட் அவுட் ஸ்பாட். நம்ம கலெக்ட் பண்ண நைட்ரஸ் எல்லாத்தையுமே இப்போ இன்ஸ்டால் பண்ண வேண்டிய நேரம். திஸ் இஸ் அவர் மேக்னம் ஆப்பஸ். பூஸ்ட் இங்க இருக்கு. உள்ள போயிட்டு டியூவல் நைட்ரோ பூஸ்ட் டன். அவ்வளவுதான் கைஸ், இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கார்ல இன்ஸ்டால் பண்ண கையோட அதோட புல்ல டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம். ரெடியா கைஸ்? அடி நைட்ரஸ்ல கைய வச்ச உடனே புல்ல பாத்தீங்கல்ல, நம்ம காருக்கு ஒரு வர்த்தான அப்கிரேட் கைஸ். இப்போ பாருங்க எவ்வளவு ஹைட்ல பறக்கறான்ட்டு. அட்ரா பூஸ்ட் பாத்து
லேண்டிங்ல மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா மேக்னம் அப்பஸ் ரொம்ப அடி வாங்குது நம்ம லேண்ட் பண்ணும்போது. யாரா அவனுங்க நட் ரோட்ல கார் நிறுத்தி வச்சிருக்கானுங்க. அச்சு தூக்குவோம். கூடு போற வரவன்ட்டெல்லாம் அம்பிள் தின்னு இருக்கும். பாத்தீங்களா வந்தா கேங்கோட தான் வருவானுங்க போல. உன்னையும் அச்சு தூக்குறேன். ஆல்மோஸ்ட் அவன் கார் காலி. இன்னும் ஒரு அடி இடிச்சா போதும். சம்பக்கிட்ட ஹார்போனை யூஸ் பண்றா. ஸ்பீடு பத்தல போச்சு. நம்ம கார்ல இருந்து புகை வர ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளவு நேரம் புகை தான் வந்துட்டு இருந்துச்சு. நெருப்பே பத்திக்கிச்சு கைஸ். இப்போ போச்சுடா. பஸ்ஸ மாசிக்கிட்டோம். ஓடிரு. இப்போதைக்கு நம்மளோட காரு வெடிக்கிற நிலைமையில இருக்கு. பயபுள்ள விரட்டி துரத்திட்டு வரானே. போடு ஹார்போனை போடுறா டேய். சம்பக்கிட்டு போடுறா சீக்கிரம். அட போடா டேய். வெல் சீக்கிரம் இறங்கு. இடிச்சற போது இறங்குடா மேக்ஸ். வெளியில கொஞ்ச நேரம் சுத்திட்டு இருந்தோம் அப்படின்னா அவன் சரி பண்ணிடுவான். பாருங்க என்னத்தை சரி பண்றது. இப்போதைக்கு தண்ணியை தான் ஊத்தி அணைக்கணும். இது அணைக்கிற அளவு கூட நம்ம கிட்ட தண்ணி இல்ல இப்போதைக்கு. அவனை கன் அடிச்சனா இப்ப நீங்களா காலிடா. வெளிவா நானும் வெளியே வந்துட்டேன்ல. இன்னும் தைரியம் தான் நீ மேக்னம் அப்பஸையே கொளுத்தி விட பாப்ப. இன்னும் ஒரு அடி இடிச்சுன்னா காலி ஆயிருப்பா நானு. இன்னும் சம்பக்கிட்டு கார் ரெடியா? ஆல்ரைட் டெஸ்ட் டிரைவ் எல்லாம் முடிஞ்சிச்சு. பக்காவா இருக்கு நைட் ட்ரெஸ். பட் மேக்னம் அப்பஸ்ல ஹார்போனை யூஸ் பண்ணும்போது புல்லு சுத்தமா இல்ல. இன்னா பிச்சனா வந்து பாறா டேய் சம்பக்கிட்டு. ஓஹோ உன் வேலைதானா இது. இதுக்கு முன்னாடி நம்ம இவங்கிட்ட V8 இன்ஜின் போட சொல்லியிருந்தோம். இப்போ பேனட் ஓபன் பண்ணி பார்த்தா V6 போட்டு வச்சிருக்கான். அதனால தான் கைஸ் நம்ம வண்டியில இப்போ புல்லே இல்ல. திணறுது பாத்தீங்களா. ஹார்போனை யூஸ் பண்ணும் போதெல்லாம் உன்னை அப்படியே நசுக்கி தூக்கி சொருவிடுவேன். V8 இன்ஜின் எங்க இருக்குன்னு சொல்லு. கேஸ் டவுன்லயா? அப்ப உடனே அங்க போலாம் வா. V8 இன்ஜினை மேக்னம் அப்பஸ்ல ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும். ஆனா கேஸ் டவுன் ஸ்காட்டஸோட இடம் அப்படின்றனால இந்த காரை வெஸ்ட் நம்மளால அட்டாக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம அப்படி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு குரூப் ஆஃப் ஸ்கேவஞ்சர்ஸ் நம்ம இருக்க அந்த இடத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கு மேலேயும் இங்க இருந்தா நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. சீக்கிரம் கார்ல ஏறா சம்பக்கிட்டு. ஓ காய்ஸ் போச்சுரா. சீக்கிரம் வண்டியில ஏறுற. அதெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம். உசுறு முக்கியமா இல்லையா? ஆளப்பாரு இப்பதான் ரிசோர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஏறு அப்படியே. ஓகே எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகி போயிடலாம் வாங்க. நம்ம இருந்ததே ஒரு ஹைட் அவுட் ஸ்பாட் தான். எப்படியோ அவனுங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்கானுங்க. எப்பா ரொம்ப டேஞ்சர் போலியா கைசி உனுங்க. இந்த இடத்தையே அப்படியே கம்ப்ளீட்டா கொளுத்தி விடுறானுங்க. அண்ட் நம்ம அப்கிரேட் பண்ண அந்த நைட்ரோக்கு வேலை வந்துருச்சு. மேக்னம் அப்பஸை வச்சுக்கிட்டு இங்க இருந்து பறந்தாதான் நம்மளால எஸ்கேப் ஆக முடியும். கமான் கைஸ் லெட்ஸ் டு இட். கமான். திடுதிப்புன்னு ஸ்கேவஞ்சர்ஸ் நம்மளோட ஹைட் அவுட் ஸ்பாட்டை அட்டாக் பண்ணிட்டாங்க. லிட்டரலா இப்ப நம்ம எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கோம். ஏன்னா அந்த இடத்துல ஏகப்பட்ட ஸ்கேவஞ்சர்ஸ் இருக்காங்க. நம்ம கண்ணு முன்னாடியும் சம்பக்கெட் கண்ணு முன்னாடியும் அந்த இடத்தையே கம்ப்ளீட்டா கொளுத்திட்டாங்க. இதுக்கு மேல நம்மளால அந்த இடத்தை யூஸே பண்ண முடியாது. இப்ப நம்மளுக்கு வேற வழியே இல்ல கைஸ். ஃபர்ஸ்ட் இந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆகி போலாம் வாங்க. இதுல சோகமான விஷயம் என்னன்னா நம்மளோட நாய்க்குட்டியான டிங்கிடி உள்ளதான் இருக்கு. அதுக்கு என்ன ஆச்சுன்னு வர தெரியல. அடுத்து எங்க போறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் சம்பக்கெட் நம்மளுக்கு ஒரு ஐடியா கொடுத்தான். ஜீட் கிட்ட போலாம் அப்படின்னு. ஏன்னா அவனுக்கும் ஸ்கார்டஸ் தான் எதிரியே. இங்க பாருங்க ஹாட் ஏர் பலூன் ஒரு ரைட் ஒன்னு போயிட்டு வருவோம் வாங்க. அப்படியே இந்த டெசர்ட்டையும் கம்ப்ளீட்டா ஸ்கவுட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே இப்போ நம்ம உள்ள ஏரியாச்சு. லிவரை பிடிச்சி இழுக்கணுமா? மூவ் ஆகுது. பறந்தே ஆகுறோம். யார் இதை இங்க விட்டுட்டு போனதுன்னு தான் தெரியல. இந்த இடமும் இங்க இருக்க இந்த பலூனும் கம்ப்ளீட்டா கைவிடப்பட்டு போய் தான் இருந்துச்சு. இந்த டெசர்ட்டை மட்டும் கொஞ்சம் பாருங்க கைஸ். இங்க இருக்க ஒரு மனுஷனும் தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அட் த சேம் டைம் நிறைய ஸ்ட்ராங் ஹோல்ஸ் வச்சுக்கிட்டு அந்த இடத்தையே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க ஆட்களும் இருக்காங்க. இப்ப நம்ம போக போற ஜீட்டும் இந்த டெசர்ட்ல ஒரு ஸ்ட்ராங் ஹோல் வச்சிட்டு இருக்க ஒரு ஆள் தான். கரெக்டா அங்க இருக்கு பாருங்க. அந்த இடத்துக்கு தான் இப்ப நம்ம போகணும். அதுக்கு பக்கத்திலேயே இங்க புகை வந்துகிட்டு இருக்கா. அதுதான் கைஸ் கேஸ் டவுன். இங்க எரிஞ்சுகிட்டு இருக்கிறது நம்மளோட பழைய ஹைட் அவுட் ஸ்பாட். அந்த ஸ்கேவஞ்சர்ஸ் மட்டும் நம்ம சும்மா விட்டுறவே கூடாது கைஸ். ஒரு நாள் இருக்கு அவங்களுக்கு டிங்கிடியும் அவங்களால இப்ப எரிஞ்சிருக்கும். சரி விடுங்க பாத்துக்கலாம். ஜீட்டோட ஸ்ட்ராங் ஹோல் கிட்ட போறதுக்கு முன்னாடி நம்மளோட வண்டியில ஃபியூவல் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. சோ அதையும் ரீஃபில் பண்ணிக்கலாம். அடே சம்பக்கிட்ட இப்படி நின்னுட்டு இருந்தா நான் எங்கடா ஊத்துறது ஃபியூவலை? வெல் ஸ்காட்டஸோட மூஞ்சில மட்டும் தான் நம்ம கோடு போட்டோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தோம். நம்ம மூஞ்சிலையும் யாரோ கோடு போட்டிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்ச நாள்ல சரியாயிரும் விடுங்க. சண்டைனா சட்டை கிளியத்தானே செய்யும். கமான் கைஸ் லெட்ஸ் கோ. நல்லா கட்டியா போச்சுக்கடா சம்பக்கிட்டு. ஜீட்டோட அந்த ஸ்ட்ராங் ஹோல்டுக்கு வந்தாச்சு. இங்க இருக்க கார்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ ஈஸியா நம்மள உள்ள விட்டுற மாட்டாங்க. என்ன விஷயத்துக்காக வந்திருக்கோம் அப்படின்றத நம்ம சொல்லணும். அப்படி சொல்லலனா நம்மள இந்த இடத்துலயே கொண்டுருவாங்க. பட் சம்பக்கெட்டுக்கு ஜீட்ட தெரியும் அப்படின்றனால நமக்கு உள்ள போறதுக்கான பர்மிஷன் ஈஸியா கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம உள்ள போய் டீல் பேசணும். இப்போ நம்ம இருக்க சிச்சுவேஷன்ல நம்மளோட கார் அப்கிரேட் பண்றதுக்கு கராஜ் ரொம்பவே முக்கியம். அப்கிரேட் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளால கேஸ் டவுனுக்குள்ளேயே போக முடியும். ஏன்னா அங்க இருக்க எல்லாருமே அவ்வளோ பவர்ஃபுல். இப்போ வாங்க போய் ஜீட் கிட்ட பேசுவோம். ரைட் காட்ச தாண்டி தான் நம்மளால அவங்க கிட்ட போக முடியுது. இங்க உட்கார்ந்து இருக்கான் பாருங்க.
இப்போ ஜீட்டோட பிரச்சனையே ஸ்காட்டஸும் வார்லாட்ஸும் தான் கைஸ். இதுக்கு முன்னாடி இங்க பக்கத்துல இருந்த இடம் எல்லாமே ஜீட்டோட கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. பட் எப்போ ஸ்காட்டஸ் இங்க வந்தானோ அது எல்லாத்தையுமே ஜீட் கிட்ட இருந்து அடிச்சு புடுங்கிட்டான். மீதி இருக்கிறது தான் இந்த ஸ்ட்ராங் ஹோல்டு. சோ நம்ம ஸ்காட்டஸ் ஜீட் கிட்ட இருந்து அடிச்சு புடுங்கின நிலத்தை எல்லாத்தையுமே நம்ம மறுபடியும் ஜீட்டோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர போறோம். அதுக்கு பதிலா ஜீட் நம்மளுக்கு அவனோட கராஜையும் டூல்ஸையும் தர போறான். அண்ட் யா தட்ஸ் தி டீல் கைஸ். முதல் வேலையா ஜீட் கிட்ட இருந்து நம்ம ஸ்னைப்பர் ரைஃபிள் எடுத்து நம்மளோட கார்ல செட் பண்ண போறோம். அந்த ரைஃபிளை வச்சு நம்மளோட எனிமீஸை இன்னும் ஈஸியா அடிக்க முடியும். அது கூடயே நம்மளோட காரை இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கலாம். சம்பக்கெட் கிட்ட V8 இன்ஜின் போட சொன்னா V6 போட்டு வச்சிருக்கான். அதனாலேயே நம்ம கார்ல கொஞ்சம் பவர் கம்மியா இருக்கு. பட் எவ்வளவு தேடியும் இந்த டெசர்ட் ஃபுல்லா V8 இன்ஜின் கிடைக்கவே இல்ல. அந்த V8 இன்ஜின் இருக்க ஒரே ஒரு இடம் கேஸ் டவுன் மட்டும் தான். அந்த கேஸ் டவுன் இப்போ ஸ்கார்டஸ் கண்ட்ரோல்ல இருக்கு. எப்ப நம்ம கேஸ் டவுனுக்கு போறோமோ ஒரே கூத்தா இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளோட காரை அந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும். எப்படி गाइस காருக்கு பின்னாடி மாஸா இருக்கா? இதெல்லாம் சும்மா கலெக்டபிள்ஸ். ஆல்ரைட், நம்ம ஸ்னைப்பர் ரைஃபிள நம்மளோட கார்ல இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ அத டெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம். அத்தி எத்தா தண்டி இருக்கு. எய்ம் போட்டு கொளுத்தியாச்சு அந்த சிலிண்டரை. இந்த ரைஃபிள்ல 8x ஸ்கோப் இருக்கும் போல. நல்லாவே ஜூம் ஆகுது. பா தெரிக்குது போங்க எல்லாமே. ஓகே गाइस, டெஸ்டிங் ஓவர். இப்போ வாங்க ஜீட்டோட இடத்தை கேப்சர் பண்ணி வச்சிருக்க வார்லாட்ஸை நம்ம அடிச்சு நொறுக்கலாம். அந்த கேஸ் டவுனுக்குள்ள போறது அவ்வளோ ஈஸி இல்ல गाइस. ஏகப்பட்ட வார்லாட்ஸ் ஸ்காட்டஸோட ஆளுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய கேட் ஒன்னு இருக்கு. அந்த கேட்டை நம்ம டெஸ்ட்ராய் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளால உள்ளேயே போக முடியும். எடுப்புல கேஸ் டவுனுக்குள்ள போறது அப்படின்றது அவ்வளோ ஈஸியான காரியம் இல்ல. சோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அங்கங்க கேம்ப் போட்டு வச்சிருக்க வார் பாய்ஸ் எல்லாத்தையுமே நம்ம காலி பண்ணுவோம். இங்க இருக்க வார் பாய்ஸை நம்ம அடிச்சோம் அப்படின்னாலே அவங்களோட பவர் பாதி குறைஞ்ச மாதிரி. அண்ட் இந்த இடமும் கொஞ்சம் கொஞ்சமா ஜீட்டோட கண்ட்ரோலுக்கு வரும். வார் பாய்ஸ் நீங்க புடிச்சு கும்மாங்குத்து குத்துவோம் வாங்க இவனுங்க எல்லாத்தையும். இருங்க இந்த மஞ்சள் கலர் தான் ஓவரா பண்ணிருக்கான். தூக்கி சொருவி விட்டுறலாம். அவனை ஸ்மாக் பண்றான் வாடா. அவ்வளவுதான் கைஸ். இதோட இந்த கேம்ப்ல இருந்த எல்லாத்தையுமே நம்ம அடிச்சு காலி பண்ணியாச்சு. கேம்புக்கு வந்ததும் வந்துட்டோம். அப்படியே நம்ம வாட்டர் பாட்டில தண்ணியை ஃபில் பண்ணிட்டு போயிருவோம். ஏன்னா இங்க விட்டா வேற எங்க தண்ணி கிடைக்கும்னு தெரியாது. இதே மாதிரி இன்னும் ஏகப்பட்ட வார் பாய்ஸோட கேம்ப் இங்க இருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம அடிச்சு நொறுக்கணும். அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த இடம் ஃபுல்லா ஜீட்டோட கண்ட்ரோலுக்கு வரும். மேக்னம் அப்பஸ்ல வந்துகிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு நம்ம அந்த மிஸ்ட்ரி மேனை பார்த்தோம். இன்னும் வரைக்கும் இவர் யாரு, எதுக்காக நம்மளுக்கு இந்த மாதிரி பவர்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு அப்படின்றது எதுவுமே நம்மளுக்கு தெரியல. சீக்கிரமாவே உனக்குள்ள இருக்க சக்தி எல்லாம் வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டாரு. வெல், இப்போ நம்மளுக்கு நம்மளோட பவர்ஸை சூஸ் பண்ண வேண்டிய நேரம். வழக்கம் போல எல்லாத்துலயும் ஒன்னு பண்ணி விடுவோம். அண்ட் இவர் நம்மளுக்கு கொடுக்குற பவர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லா தான் கைஸ் இருக்கு. அடுத்த கேம்ப் இதோ வந்துட்டேன். சண்டை போடுவோமாடா வார் பாய்ஸ். ஏப்ரல் ஃபூல். நீ வா, உனக்கு ஏப்ரல் ஃபுல்லாம் கிடையாது. மூஞ்சிலேயே கும்பாங்குத்து குத்துறேன். ஹெல்மெட் எல்லாம் போட்டு நல்லா ஆரண்டா இருக்கானுங்க. எவ்வளவு அடி அடிச்சாலும் நம்ம கை தான் வலிக்கும் போல. அடி மூஞ்சிலேயே ஒண்ணு விட்டான் கைஸ். ரைட்டு, இப்ப முதுகுல எப்பவும் முன்னாடி வாங்கிட்டு தான் திருப்பி கொடுப்போம் நம்ம. இதுக்கப்புறம் நீ எந்திரிக்கவே கூடாது. பாருங்க 4 பேத்தையே நம்மளால சமாளிக்க முடியல. ஒருத்தன் அடிச்சா இன்னொருத்தன் அடிக்கிறதுக்கு வரான். கேஸ் டவுன்ல எல்லாம் இதை விட பல மடங்கு காட்சி இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையுமே நம்ம சமாளிக்கிறதுக்கு ப்ரிப்பேர்டா போகணும். கரெக்ட் தானே? வெல், அவன் இப்ப பேசுற நிலைமையில இல்ல. சோ நம்ம வண்டியில ஏறி கிளம்பலாம். அந்த சவுண்ட கேட்டிங்களா? நம்ம அப்கிரேட் பண்ண இந்த கார் உண்மையாவே மேக்னம் அப்பஸா மாறும். அது எல்லாமே நம்மளோட கையில தான் இருக்கு. இங்க பாருங்க, ஏதோ ஒரு லேடி 10ன்னு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வேவ் பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். போய் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பாப்போம். गाइस, இப்போ இது டாப்ல இருக்குல்ல, அதுதான் ஸ்கார்டஸோட இடம். அங்க இருக்க பிரிட்ஜஸ், ரோட்ஸ்ல இருந்து பங்கர் வரைக்கும் எல்லாத்தையுமே அவன் தான் கண்ட்ரோல் பண்ணுவான். உள்ள போகிறதுக்கான ஈஸியான ஒரு வழி இங்க இருக்க இந்த கண்டெய்னர்ஸ்குள்ள நுழையறது தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போதைக்கு நம்மளால உள்ள போய் சர்வை பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வெப்பன்ஸும் நம்ம கிட்ட இல்ல. நம்மளோட இந்த மேக்னம் அப்பஸும் அந்த அளவுக்கு ரெடியா இல்ல. சோ ஜஸ்ட் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். இங்க இருக்க இந்த கண்டெய்னர்ஸ் மூலமா கூட நம்மளால உள்ள போக முடியும். பாருடா, போச்சு. நல்ல வேளை கார் எதுவும் டேமேஜ் ஆகல. V6 இன்ஜினே அப்படியே பறக்குது. சம்பக்கெட் போட்ரா ஹூக்க. இங்க இருந்து வர லைட்ல தான் பக்கத்துல கேம்ப் செட் பண்ணி வச்சிருக்கானுங்க. லைட்டே இல்லனா என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். ஏய், வண்டியை எங்க கொண்டு வந்து விடுற? மாவனே, வெளியாருங்க, வெளியே வாடா டேய். ஓடி போயிட்டான். அவ்வளவு ஈஸியா உன்னைய விட்டுருவானா? யாரு காரை வந்து இட்டிக்கிற? பட்டாங்கிட்டு பேக் டு ஜீட்ஸ் கேம்ப். ஒரு சில அப்கிரேட்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. கார்ல இல்ல, நம்மளோட பாடியில. இப்போ மேக்ஸுக்கு இருக்க தாடி கொஞ்சம் கம்மியா இருக்கு. சோ ஹேரையும் பியர்டையும் கொஞ்சம் மீடியமா வளர்த்துப்போம். அங்க பாருங்க அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை. அப்பாவி பிச்சைக்கார மாதிரி இந்த மேக்ஸ் இப்போ கொஞ்சம் மாசா மாறிட்டான். டேய் என்னடா அது ஓடுது? ரைட்டு, நம்மளுக்கான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு गाइस. ஒரே போடா போட்டு அதை எடுத்து சாப்பிடுவோம். இங்க கிடைக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயமே நம்மளுக்கு
ரொம்ப முக்கியம் கைஸ் நம்மளோட எனர்ஜியை மெயின்டைன் பண்றதுக்கு. கம் ஆன், ஹாட் ஏர் பலூன்ல ஒரு ரவுண்ட் ஒன்னு போயிட்டு வருவோம். அதுவும் நைட் நேரத்துல போனா இன்னும் சூப்பரா இருக்கும். அருமடா, ஃபியூல் இல்லையா? இருங்க கீழே தான் ஒரு ஃபியூல் கேன பார்த்தோம், எடுத்துன்னு வரலாம். ஹாட் ஏர் பலூன் பறக்கிறதுக்கும் இங்க ஃபியூல் வேணும் கைஸ். ஏன்னா அந்த பலூனை ஹீட் பண்றது மூலமா தான் அது பறக்குது. இப்போ வாங்க இந்த ஃபியூலை டேங்க்ல ஊத்துவோம். நல்ல வேலையா முன்னாடியே பார்த்தோம், நடு வழியில காலி ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். ஆல் செட். இப்ப போலாம் வாங்க. உள்ள போய் மேல இருக்க அந்த சைனை இழுத்தா போதும். எந்த அளவுக்கு இழுக்கிறோமோ அவ்வளோ ஹைட்ல போகும் இந்த பலூன். ஆக்சுவலி இந்த டெசர்ட் நைட்ல பாக்குறதுக்கு கொஞ்சம் அழகா தான் கைஸ் இருக்கு. அதுக்குன்னு சர்வை பண்றதெல்லாம் ஈஸின்னு நினைச்சிடாதீங்க. பாக்குறதுக்கு மட்டும் தான் அழகா இருக்கு. ஏன்னா டே டைம்ல எவ்வளவு ஹீட்டா இருக்கோ அதே அளவுக்கு நைட் டைம்ல கோல்டா இருக்கும். ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸ் தான். இதுதான் கைஸ் மேக்ஸிமம் ஹைட். இதுக்கு மேல எவ்வளவு முக்குனாலும் போக மாட்டேங்குது. கீழே பாருங்க, வார் பாய்ஸ் கார்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கானுங்க. ஓகே, அவனுங்க கிட்ட மாட்டிக்க விரும்பல. சோ பலூனை கீழே இறக்கிடலாம். மூச்சு விடும்போது கூட புகை வருதுன்னா பாருங்களேன் எவ்வளவு கோல்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வார் பாய்ஸ் நம்மளைய பாத்துட்டானுங்க கைஸ். ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவனுக்கு மேல வரும்போது நம்ம அசாம கீழே ஓடிடலாம். இங்க இருக்க இந்த ஜிப் லைனை யூஸ் பண்ணி சைலண்டா ஓடியும் பயபுளுக்கு நம்மளை பாத்துட்டானுங்க. பாத்துட்டு பின்னாடியே துரத்தின்னு வரானுங்க. ப்ரீ தீபாவளி செலிப்ரேஷனை பாக்குறீங்களா கைஸ்? கரெக்டா அவனோட ஃபியூல் டேங்க பார்த்து ஷூட் பண்ணா மட்டும் போதும். பூம், அப்பப்பப்பப்பா செதறிடுச்சு அந்த காரு. எத்தனை வார் பாய்ஸ் வேணா வர சொல்லு, நான் பாத்துக்கிறேன். இந்த மாதிரி ஹாட் ஏர் பலூன்ஸை பார்த்தாலே பறக்கணும்னு தோணுது கைஸ். ஏன்னு தெரியல. அதே நேரத்துல இந்த டெசர்ட்டும் புதுசா நமக்கு சுத்தி இருக்க எல்லா இடத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராச்சும் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஹைப் பண்ணிருங்க. அண்ட் நிறைய பேர் ஹைப் பண்ணீங்கன்னா நான் அட்டப்பட்ட சீக்கிரமா போடுறேன். ஓகே, விட்டா பலூன்லயே தங்கிருவோம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு வெதர் கைஸ் இந்த இடத்துல. சரி வாங்க, இப்போ நம்ம அந்த டெட் பேரன்ஸ் பாஸ் அப்படின்ற இடத்துக்கு போவோம். நைட்ல கூட ஃபுல்லா காட்ஸ் இருப்பாங்க அந்த இடத்துல. செக்யூரிட்டிக்கு பஞ்சமே இருக்காது. வா வா வா, இதெல்லாம் யார் தெரியுதா கைஸ்? கேஸ் டவுனை சேர்ந்த மக்கள். அவங்க தான் இந்த மாதிரி ஹூட் போட்டு வருவாங்க. மா வனே சிக்கினியா என்கிட்ட போச்சு போச்சு. இன்னொரு கார்ல புதுசா வரானுங்க கைஸ். அவங்களால அவனுங்களே கொண்டானுங்க. டேய் என்னடா கட்டி பிடிக்கிற? கார்ல வந்துட்டா மட்டும் அப்படியே அடிச்சு தள்ளிடுவாங்க இவங்க. போ அப்படி வரமா. இன்னும் நம்ம அந்த பேரன் பாஸ்ங்கிற இடத்துக்கே போகல. இவன் வேற ஒருத்தன் அவனா கட்டி பிடிச்சுப்பான். போடா. அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே இவ்வளவு செக்யூரிட்டிஸ் இருக்கு பாருங்க. யாருன்னே தெரியாதவன் கார்ல வந்து நம்மள அடிக்கிறான். டேய் நீ தானே கட்டி பிடிச்சது, கழுத்தை திருப்பி போடுறான். வா. கால் என்னத்துக்கு வருது? ஒச்சுறா. இதுக்கு மேல காலே நீ யூஸ் பண்ண முடியாது. வா. அவள் தான் கைஸ். நம்மள அட்டாக் பண்ண எல்லாத்தையுமே நம்ம அடிச்சு காலி பண்ணியாச்சு. சண்டை போட்டு லைட்டா டயர்டா இருக்கு, தண்ணி குச்சிப்போம். பயபொலிக்க நம்ம மூஞ்சியும் கருப்பாக்கிட்டானுங்க. இதுவும் ஒரு வகையில நல்லதுதான் கைஸ். இப்படி இருந்தா தான் அந்த கேஸ் டவுனுக்குள்ளேயே விடுவாங்க நம்மளைய. ஓகே, அந்த டெட் பேரன் பாஸ் கிட்ட நம்ம வந்தாச்சு. நம்மள மாதிரியே அந்த இடத்த நிறைய பேர் வேவு பார்த்துட்டு இருக்காங்க. பேசிக்கா இப்போ கேஸ் டவுனுக்குள்ள போகணும் அப்படின்னா ஜா அப்படின்ற ஒரு பெரிய கேட் ஒன்னு இருக்கு. அதை தாண்டி தான் போய் ஆகணும். பட் அதை தாண்டது அவ்வளோ ஈஸி இல்ல. அங்க இருக்க காட்ஸ் எல்லாம் என்ன ஆனாலும் நம்மள உள்ள விட மாட்டாங்க. இவ்வளவு பெரிய ப்ரொடெக்ஷன் இருக்க ஒரு இடத்துக்குள்ள நம்ம அவசரப்பட்டு போய் மாட்டிக்க கூடாது. சோ ஜஸ்ட் நம்ம போய் வேவ் மட்டும் பார்த்துட்டு வருவோம். உள்ள செக்யூரிட்டி எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. வாட்ச் டவர்ல ஒருத்தர் இருக்காங்க கைஸ். நம்ம கிட்ட இருக்க அந்த ஸ்னைப்பர் ரைஃபிள் வச்சு அவனை மட்டும் முடிச்சிருவோம். ஏன்னா இவன் நம்மளை பார்த்துட்டான் அப்படின்னா அங்க இருக்க எல்லா காட்சியுமே அலர்ட் பண்ணிடுவான். நம்மளுக்கு பெரிய பிரச்சனையா போயிடும். ஒருத்தன் காலி, பக்கத்துல இன்னொருத்தன் இருக்கானா மேல இருக்கான் பாருங்க, அவனும் இப்ப காலி. வாட்ச் டவர்ல இருந்த 2 காட்சியுமே நம்ம அச்சு தூக்கியாச்சு. இதுக்கப்புறம் அந்த ஜா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலாம் வாங்க. அதாவது கைஸ், ஜா அப்படின்றது ஒரு கேட்டு வால் மாதிரி கேஸ் டவுனை சுத்தி இருக்கும். அந்த ஜாவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இவ்வளவு பெரிய இடத்த கட்டி வச்சிருக்காங்க பாருங்க. நல்ல வேலை உள்ள எதுவும் காட்ஸ் இல்ல. சோ டக்குன்னு போயிட்டு ஆஹா, நம்மள பத்தி ஸ்கார்டர்ஸ் இங்க சொல்லிருப்பான் போல. அதனால இங்க இருக்க எல்லாரும் நம்ம மேல வெறியா இருக்கானுங்க. எங்க லீடர் மண்டையிலே கோடு போட்டியாடா அப்படின்னு சொல்லி. உனக்கெல்லாம் எதுக்கு இம்மா பெரிய ஷீல்டு போச்சா? இப்ப நீயும் போக போற பாரு. போட்ட உனையெல்லாம் ஒரே அடியில காலி பண்ணிடுவேன். இங்க இருக்க இந்த வாட்ச் டவரோட டாப்புக்கு போனாதான் நம்மளால அந்த ஜாவை பார்க்க முடியும். ஆல்மோஸ்ட் கிட்ட வந்தாச்சு. Here we go. கேஸ் டவுனுக்கு போறதுக்கான இடம் இப்ப நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு. இதுதான் கைஸ் அந்த ஜா. இந்த ஜாக்குள்ள போற அளவுக்கு நம்ம இன்னும் ரெடி ஆகல. செக்யூரிட்டிஸ் ரொம்ப அதிகம். இந்த இடத்தை சுத்தி மட்டும் எத்தனை கார்ஸ் போகுதுன்னு பாருங்க. எல்லாம் கார்ட் பண்ற கார்ஸ் தான். இப்போ நம்மளுக்கு ஜா எங்க இருக்கு அப்படின்ற இடம் தெரிஞ்சிருச்சு. அண்ட் அங்க இருக்க செக்யூரிட்டியும் எப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் டைரக்டா போய் நம்மளோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இதுல முக்கியமான ரோல் நம்மளோட கார் ப்ளே பண்ண போகுது. எந்த அளவுக்கு நம்மளோட மேக்னம் பஸ்ஸை நம்ம அப்கிரேட் பண்றோமோ அந்த அளவுக்கு ஈஸியா நம்மளால இந்த ஜாக்குள்ள நுழைய முடியும். பேக் டு ஜீட்டோட ஸ்ட்ராங் ஹோல்டு. ஒரு மிகப்பெரிய ஸ்டார்ம் இந்த டெசர்ட்டியை தாக்கிக்கிட்டு இருக்கு. பட் அதை பத்திலாம் இப்ப நம்ம கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா இப்பதான் நம்ம சேஃபான ஒரு இடத்துல இருக்கோம்ல. சம்ப கெட்டும் அவனால முடிஞ்ச
அளவுக்கு நம்மளோட இன்ஜினை கொஞ்சம் கொஞ்சமா மாடிஃபை பண்ணி அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸ்பீடு, பவர், டியூரபிலிட்டி இது எல்லாமே இந்த நேரத்துல ஜீட் நம்மளை கூப்பிட்டு நம்மளோட இந்த ஸ்ட்ராங் ஹோல்டு கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆகிட்டே வருது. இன்னும் கொஞ்ச நாள்ல மறைஞ்சிரும் போல. சோ இந்த ஸ்ட்ராங் ஹோல்டோட பவரை மறுபடியும் வர வைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கேக்குறான். நம்மளும் ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிட்டோம். உட்கார்ந்து இருக்க அந்த போஸ பாருங்களேன், சோஃபா வேற ரொம்ப புதுசா இருக்கு. இப்பதான் நம்மளுக்கு டிங்கிடி பத்தின ஞாபகமே வருது. இந்நேரத்துக்கு ஸ்கேவெஞ்சர்ஸ் பண்ண அட்டாக்ல அவன் பொசிங்கி இருப்பான் அப்படின்னு தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். பட் சம்பக்கெட் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்கார்டஸோட நாய் எல்லாமே ரொம்பவே ட்ரைன்டா இருக்கும் அண்ட் அதுக்கு எந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல எப்படி எஸ்கேப் ஆகணும் அப்படின்ற சர்வைவல் இன்ஸ்டிங்க்டும் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல நம்ம இருந்தாலே நம்மள பொசிக்கி இருப்பாங்க. அந்த நாய்க்குட்டி என்ன பண்ணிருக்கும் பாவம். இருந்தாலும் நம்மளுக்கு மனசு கேட்கல. சோ போய் ஒரு இட்டு பார்த்துட்டு வந்துருவோம். டிங்கிடிக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது கைஸ். இன்னும் புகை வந்துட்டு இருக்கு கைஸ் நம்மளோட இந்த ஹைட் அவுட் ஸ்பாட்ல. ஹே டிங்கிடி, உயிரோட தானே இருக்க? அங்க உட்கார்ந்து இருக்கான் பாருங்க. இன்னாமா பாடி டிங்கிடி, பார்த்தே எத்தனை நாள் ஆச்சு. சாப்பிட்டியாடா? பக்ஸ் தொல்லை ஓவரா இருக்கு கைஸ் இந்த இடத்துல. பரவாயில்லையே, சம்பக்கெட் கரெக்டா தான் சொல்லிருக்காரு, டிங்கிடி சர்வைவ் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி. இவனை அவரோட பக்கியில ஏத்திட்டு நம்மளும் பக்கியிலேயே போலாம். மேக்னம் அப்பா சார் சம்பக்கெட் எடுத்துட்டு வந்துருவாரு. ஹேய் டிங்கிடி, தலைய உளுத்தல்லு. டேய் நீ என்னடா வித்தியாசமா பிஹேவ் பண்ற? என்னத்தையோ பார்த்து குலைச்சிக்கிட்டு இருக்காங்க கைஸ். இந்த இடத்துல தான் பார்த்திருக்கான். ஓகே, பைப்புல பக்கத்துல இருக்க லேண்ட் மைனை நம்மளுக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க கைஸ். உடனே போய் டிஃப்யூஸ் பண்ணி விட்டுருவோம் அதை. சூப்பர்டா பையா, செமையா ட்ரைன் பண்ணி வச்சிருக்காங்க அவனைய. இப்ப அவனை ஜீட்டோட ஸ்ட்ராங் ஹோல்டுக்கு கூட்டிட்டு போவோம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம இங்க தான் தங்க போறோம் அப்படின்றனால நம்ம இடத்துக்கு பக்கத்துல டிங்கிடிக்கு ஒரு ஷெல்டரே கட்டிடலாம். பைப்புல ராஜா பகவத் மாதிரி பத்துனுக்குறான். இந்த நேரத்துல மறுபடியும் ஜீட் நம்மளை கூப்பிட்டு ஸ்கார்டஸ் மறுபடியும் இந்த இடத்தை அட்டாக் பண்ண போறான். போன வாட்டி அவன் வந்தப்ப கூட இந்த ஸ்ட்ராங் ஹோல்டு இருந்துச்சு. இப்ப வந்தான் அப்படின்னா மொத்தத்தையும் எடுத்துட்டு போயிருவான். சோ திருப்பி நம்ம அவனை அடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு பவுடர் வேணும், கன் பவுடர் கைஸ். சோ அந்த பவுடரை தயாரிக்கிறதுக்கான ஃபார்முலா இங்க கேவ் பிரிசன்ல இருக்க ஒரு பிரிசனருக்கு தெரியும். சோ எப்படியாச்சும் நீ அவனை உயிரோட புடிச்சு இழுத்துன்னு மட்டும் வந்துரு. இதுக்கப்புறம் வாழ்நாள் ஃபுல்லா இந்த ஜீட்க்கு ஆமோஸ்க்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு சொல்றான். ஓகே சரி, ஏன்னா நம்மளுக்கு ஆமோஸ் வேணும் இல்லையா? ஆல்ரைட் கைஸ், இப்போ நம்மளுக்கு ஜீட்டோட ஸ்ட்ராங் ஹோல்ட் மட்டும் இல்ல, கட்கேஷ் அப்படின்ற இன்னொரு ஸ்ட்ராங் ஹோல்டும் அன்லாக் ஆகியிருக்கு. இப்போ நம்ம கட்கேஷ் கிட்டயும் போய் நமக்கு ஏத்த மாதிரி டீல்ஸ் பேசி நம்மளோட இந்த மேக்னம் அப்பஸ அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஜாக்குள்ள நுழையறதுக்கு நம்மளோட மேக்னம் அப்பஸ் பக்காவா இருந்தா தான் நுழைய முடியும். தோ தெரியுதுல்ல, இந்த கப்பலுக்குள்ள தான் அந்த கட்கேஷ் இருக்கான். கதவு திறந்தா இருக்கு, உள்ள போலாம் வாங்க. ஆஹா, என்னடா உள்ள போன உடனே கதவு தானா சாத்துது. வழக்கம் போல தான் கைஸ், அவுட் சைடர்ஸ் உள்ள யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்க ஒரு சில டீலை மேக் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே கட்கேஷும் சரி ஓகே இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல நமக்கு இருக்க அந்த 2 ஸ்ட்ராங் ஹோல்ட்ல எந்த ஸ்ட்ராங் ஹோல்ட் பிடிக்குதோ நம்ம அங்க தங்கிக்கலாம். யார்கிட்ட பெட்டரான டூல்ஸும் கராஜும் இருக்கோ நம்ம அங்கேயே இருக்கலாம் கைஸ். ஃபர்ஸ்ட் இங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். சம்பக்கெட்டுக்கு லைட்டா ஏதோ வெல்டிங் வேலை பார்க்கணுமா? சோ நம்ம கிட்ட ஒயர்ஸ் எடுத்துட்டு சொல்லி கேட்டிருக்கான். இப்பதான் இங்க ஃப்ரெண்ட்லியான டீலை மேக் பண்ணியாச்சுல, இங்க இருக்க ஒயர்ஸே நம்ம எடுத்துக்கலாம். லிட்டரலா இது நம்மளோட கேம்ப் மாதிரி கைஸ். நம்மளுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் நம்ம இங்க பண்ணிக்கலாம். சோ இங்க ஒரு குட்டி ஸ்டாக் பைல் ஒன்னு கட்டி வச்சுப்போம். ஏன்னா அப்பதான் இதுக்குள்ள நம்மளால நிறைய ஸ்கிராப்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். டன் கைஸ். நெக்ஸ்ட் இங்க ஒரு வாட்டர் ஸ்டோரேஜ், பட் போதுமான பார்ட்ஸ் நம்ம கிட்ட இல்ல, கலெக்ட் பண்ணிட்டு வந்து பாத்துக்கலாம். ஜீட்டோட ஸ்ட்ராங் ஹோல்ட விட இந்த இடம் கொஞ்சம் நல்லா இருக்கு கைஸ். இப்போ நம்ம கப்பலை சுத்தி பார்க்க வேண்டிய நேரம். இங்க பாருங்க, வெல்டிங் ஒயர்ஸ் அப்படியே அடுக்கி வச்சிருக்காங்க. நமக்கு எவ்வளவு வேணுமோ அதை அள்ளி எடுத்துன்னு போலாம். ஓகே கைஸ், இப்போ ஜீட்காக நம்ம அந்த பிரிசனரை தேடி போயின்னு இருக்கோம். இங்க இருக்க இந்த கேவுக்குள்ள தான் அந்த பிரிசன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ட்ரன்ஸ்லயே ஒருத்தன் ஸ்னைப்பரை வச்சுக்கிட்டு இருக்கான். மட்டும் இல்ல, என்கிட்டயும் ஸ்னைப்பர் ரைஃபிள் இருக்கு. பயபுலிங்க வெளி உலகத்துக்கே தெரியாத மாதிரி ஒரு கேவுக்குள்ள பிரிசனை கட்டி வச்சிருக்காங்க. பிரிசன் ஒன்னு இருந்தா கண்டிப்பா அந்த இடத்துல காட்ஸ் இருப்பாங்க. சோ அவங்க எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம அந்த கன் பவுடரோட ஃபார்முலா வச்சிருக்கவன உயிரோட புடிச்சிட்டு வரணும். வணக்கம் வணக்கம். பயபுல கையில பேஸ்பால் பேட்லாம் வச்சிருக்கான். வச்சு என்ன யூஸ்? ஒரு அடி கூட அடிக்கலையே நம்மளைய. போடு 5x ஃபினிஷர். டேய் பின்னாடி இந்த அடிக்கிற பத்தியா மாவன. இப்ப வாடா, இப்ப அடி. இந்த கேவ் எந்த அளவுக்கு சேஃப் அப்படின்னா நமக்கே வந்த வழி மறந்துருச்சு. இங்க இருக்க பிரிசனர்ஸ் எல்லாம் எப்படி இங்க இருந்து தப்பிப்பாங்க? பிரிசன் மாதிரி இல்லாம கேவ்ல போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. வரேன்டா, வந்து ஊம குத்து குத்துறோம். இரு போய் ஃபர்ஸ்ட் சட்டைய போட்டுனு வா. நெக்ஸ்ட் அந்த கோடாரி இருக்கவனு தான். டேய் நீ என்னத்துக்கு நடுவுல காலை விடுற? உங்க ஆளுங்களை நீங்களே அடிச்சுக்கிட்டா அப்புறம் நான் எதுக்குடா? திருப்பி ஒரே அடி, அவள் தான் அவனால எந்திரிக்கவே முடியாது. ச்சே, பிரிசனா இருந்தாலும் குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. இந்த டெசர்ட்ல வாழ்ந்துகிட்டு இருக்க மனுஷங்களுக்கே குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, காட்சுக்கோசரம் வச்சிருப்பாங்க. இங்க யாருக்குடா கன் பவுடர் செய்யறதுக்கு தெரியும்? உனக்கா திருட்டு மொழி முழிக்கிறியே? இவன் தானா கைஸ், இவனோட பேரு பிளாஸ் கேப். கொஞ்சம் நவுந்து உட்கார்றா, மேல கீழ பண்ற போது
தள்ளு 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 தள்ளு. போதுமா? நீ இருக்க சைஸுக்கு இந்த கம்பி சந்தலியா பூந்து வந்துடலாமே. என்னத்துக்கு கஷ்டப்பட்டு உடைச்சுக்கிட்டு வா வெளியா. ஓகே, அவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு கைஸ். இந்நேரம் அவன் ஜீட்டோட ஸ்ட்ராங் ஹோல்டுக்கு போயிருப்பான். அருமைடா. இப்போ கன் பவுடரை எப்படி குக் பண்றதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. பட் அத குக் பண்றதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் இல்ல. கோல் இருக்கு, சல்ஃபர் இல்ல. சோ சல்ஃபரையும் இன்னும் கொஞ்சம் இன்கிரீடியன்ஸ் மட்டும் எடுத்துட்டு வா அப்படின்னு நம்ம கிட்ட சொல்றான். ஏய், பிரிசனர் உங்ககிட்ட கொடுத்தா ஆமா குடுக்குறேன்னு மட்டும் தான் சொன்னேன். அதோட அந்த டீல் முடிஞ்சு. புதுசா வேலை வச்சுட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான். பயபுள்ள பயந்துட்டு அவங்க கிட்ட இருக்க ஆமோஸ் எல்லாத்தையுமே நம்ம கிட்ட கொடுத்துட்டான். இன்னும் ஆமோஸ் வேணும்னா போய் தேவையான பொருட்களை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றான். அவன டீல் மட்டும் முடியட்டும், முதல்ல உன்னைய போட்டு பழகுறேன். ஆல்ரைட், நம்ம கிளம்பலாம் கைஸ். அந்த சல்ஃபர் மீதி இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அப்புறமேட்டு கண்டுபிடிச்சுக்கலாம். இப்போ நமக்கு இருக்க மெயின் டாஸ்க் நம்மளோட காரை அப்கிரேட் பண்ணணும். ஏன்னா அந்த ஜாவை பத்தியும் கேஸ் ஸ்டவ்னை பத்தியும் கேள்விப்பட்டதுல இருந்து நம்மளுக்கு ஆர்வம் ரொம்ப கிளம்பிருச்சு. அப்படி அங்க என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி பரா எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்றதுக்கு விண்ட் மில்லாம் வச்சிருக்காங்க. இவ்வளவு பவர் வச்சு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்துருவோம். காரை நிறுத்திட்டு இறங்குற பழக்கமே கிடையாது. ரன்னிங்லயே அப்படியே இறங்கிட வேண்டியதுதான். குதிச்சுறா மேக்ஸே. ஏதோ ஒண்ணு இந்த இடத்துல நடக்குது கைஸ். உள்ளே வரல, அதுக்குள்ள அவனை எட்டியா உதைக்கிற பொளந்துட்டுருவான் பாத்துக்க. ஓகே, இந்த இடத்துல கேஸ் ஸ்டவ்னை சேர்ந்த ஆட்கள் இருக்காங்க. வழக்கமா காட்ஸ் எல்லாம் இருக்கிறது தான். பட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதா மேட்டரு. சத்தம் போடக்கூடாது. ஓகே, அட பாவிங்களா, எவன்டா எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் தூக்கி போட்டது? அதுலயும் அவனுங்க தான் எறிறானுங்க. ஆக மொத்தம் நம்ம அடிக்கவே தேவையில்ல போல. அவனுங்களா அடிச்சிட்டு செத்துறானுங்க. ஒரு பக்கம் நெருப்பெல்லாம் கொளுத்திட்டு என்ன சமையல் செய்யறானுங்களா, அதுவும் பங்கர்ல. இல்லனா இவங்க எல்லாரும் ஃபியூவலோ இல்ல ஆயிலோ தயாரிச்சிட்டு இருக்கணும். அட சொல்ல மறந்துட்ட பாருங்க, கேஸ் ஸ்டவ்னுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஆயில் தயாரிக்கிற ஃபேக்டரியே இருக்காமா. அந்த ஃபேக்டரியை வச்சுதான் ஸ்கார்டஸ் இவ்ளோ ஃபியூவலை தயாரிக்கிறான். தயாரிக்கிறது மட்டும் இல்லாம அந்த ஃபியூவலை வச்சுதான் இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு வார்லாடா மாதிரி எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸ்கார்டஸ் ரொம்பவே மோசமானவன் கைஸ். சும்மா கண்ணுல பாக்குறவன் எல்லாம் புடிச்சு அடிச்சிட்டு இருப்பான். நம்மள போட்டு அடிச்சான்ல அதே மாதிரி தான். அடிச்சது கூட பரவாயில்ல கைஸ், அடி தாங்கிக்கலாம். ஆனா நம்மளோட இன்டர்செப்டர் தூக்கின்னு போய் குப்பையில போட்டான் பாருங்க. எனக்கு மனசே கேட்கல. இதுக்காகவே அவன் எங்க இருக்கான் அப்படின்னு தேடி போய் அவனை அடிக்கணும். நல்ல வேலையா அந்த கார்ல தான் மேக்ஸோட வைஃப் அண்ட் டாட்டரோட போட்டோ இருந்துச்சு. அத அவங்க எதுவும் பண்ணல, அப்படியே தான் வச்சிருந்தானுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்ப மேக்ஸுக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்ல கைஸ். தன்னோட காரை ஸ்கிராப் பண்ணதுக்காக ஸ்கார்டஸ் மேல இப்போ வெறியோட இருக்கான். காலிக்கான தான் கொளுத்தி போட்டிருக்கோம். அது கூட வெடிக்குது இந்த டெசர்ட்ல. இன்னொரு பக்கம் ஸ்கார்டஸும் நம்ம மேல வெறியோட தான் கைஸ் இருக்கான். அவனோட மண்டையில சைன்ஸா வச்சு கோடு போட்டதுக்கு ரெண்டு பேரும் மறுபடியும் எப்ப மீட் பண்றோமோ அவ்வளவு அருமையா இருக்கும் போங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பக்கத்துல டிங்கிடி இருக்கணும். விட்டா டிங்கிடியே அவனை அடிச்சு காலி பண்ணிடுவோம். அவ்வளவு வெறியில இருக்கு காய்ஸ். அவங்களோட அடுத்த ஆயில் இருக்கு எங்க இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பட் போற வழியிலேயே வாட்ச் டவர்ல இருந்தவன் நம்மள பாத்துட்டான். நல்ல வேலையா அவன் கேம்ப் அலர்ட் பண்றதுக்குள்ள நம்ம அவனை முடிச்சிட்டோம். இன்னொரு வாட்ச் டவர் இருக்காடா, உன்னை நான் இழுத்தே காலி பண்றேன். அவள்தான் கைஸ் முடிஞ்சு. அதுக்குள்ளேயே கேம்ப் அலர்ட் பண்ணி ஃபியூவல் டிஃபென்ஸை போட்டு வச்சிட்டானுங்க. கேட்டு கிட்ட நெருப்பு பறந்துகின்னு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்க? ஹார்பனை வச்சு அந்த ஃபியூவல் டேங்க் கவுத்து விட்டா மட்டும் போதும். ஃபயரும் நின்றும், நம்மளும் உள்ள போய்க்கலாம். அதுக்கு இங்க இருக்க இந்த கேட்டை டெஸ்ட்ராய் பண்ணணும். தட்ஸ் இட். வணக்கம் டீ மாப்ள, சௌக்கியமா? பாபா மாவனே பட்டா இந்த அடியெல்லாம் ஸ்கார்டஸ்க்கு உள்ள வேண்டியது நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க. இந்த ஆயில் இருக்கறனால தான் நான் ஸ்கார்டஸ் இன்னும் வார்லாடா இருக்கான். எல்லாத்தையும் கொளுத்துறேன். ஓடு 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 ஓடு. பூ எப்படி இருந்துச்சு ப்ரீ தீபாவளி செலிப்ரேஷன்லாம்? இந்த ரிக்லியே இன்னும் ஏகப்பட்ட இடம் இருக்கு கொளுத்துறதுக்கு. வாங்க ஒன்னொன்னா போய் கொளுத்துவோம். கமான் கமான், யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ வாங்கிட்டு போங்க. உனக்கு சங்கிலியே, உனக்கு ஒரு ஸ்மாக்கு, உனக்கு முதுகுல ஒரு குத்து, உனக்கு கடைசியா ஒரு ஆர்கேவோ. இருங்க இருங்க, அப்பவும் கத்துறான். பிரிச்சு விட்டுருவோம். இனி எவனாச்சும் என் பக்கத்துல வருவீங்க, கொளுத்து கொளுத்து. ஒரு இடம் விடாம எல்லா இடத்தையும் கொளுத்தணும். இதையும் நம்ம தான் பண்ணோம் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சா ஸ்கார்டஸ் அப்படியே கொந்தளிச்சிருவான். நல்லா கொந்தளிக்கட்டும். எவ்வளவு கொழுப்பு இருந்தா இன்டர்செப்டரை ஸ்கிராப் பண்ணிருப்பான் அவன். எவ்வளவு பெரிய கார் தெரியுமா அது? பார்த்து பார்த்து பண்ணோம். எனக்கு இன்னும் ஆத்திரம் அடங்கலங்க. ஸ்கார்டஸோட ஆயில் ரிக் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம நம்ம கொளுத்தணும். ரெடி பூம். இப்போ பேக் டு கட்கேஷோட ஸ்ட்ராங் ஹோல்டு. ஒரு பக்கம் சம்பக்கெட்டோ நம்மளோட மேக்னம் அப்பஸ கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி, அது வரைக்கும் போர் அடிக்குதே அப்படின்னு சொல்லி இந்த ஷிப்பை சுத்தி பார்க்கும்போது தான் இந்த கப்பல்ல இருக்க பிரிசன்ல ஒரு சில பேர்த்து அவங்க அடைச்சி வச்சிருக்கிறத பார்த்தோம். அவங்க நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. பிரிசனுக்குள்ள இருக்க அந்த குழந்தைக்கு பர்னிங் சிக்னஸ் போல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா. பேசிக்கா அந்த இடத்துல ஹீட் அதிகமா இருந்தா இந்த மாதிரி வரும் கைஸ். சோ எதிர்த்தாப்புல இருக்க ஒரு விசிறி எடுத்து என்கிட்ட குடு அப்படின்னு சொல்லி அவ கேட்டிருந்தா. நம்மளும் சரி அப்படின்னு சொல்லி குடுக்கலான்னு போகும்போது
கெட் கேஷ் அந்த இடத்துக்கு வந்து அங்க இருக்க எதையும் தொடாத அப்படின்னு சொல்லிட்டான். நம்மளும் அந்த விசிறிய கீழே போட்டு போயிட்டோம். கம்பிக்கு நடுவுல கையை விட்டு அந்த விசிறியையும் அந்த பொண்ணு எப்படியோ எடுத்துறா. ஓகே, இப்போ நம்ம இந்த கெட் கேஷோட ஸ்ட்ராங் ஹோல்ட்ல ஆயில் ரிக்க பில்ட் பண்ணுவோம். நிறைய ஆயில இதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் நம்மளால. சாரி, ஆயில் ரிக் இல்ல, ஆயில் வெல்லு. இப்போ நம்ம கட் கேஷோட அந்த ஸ்ட்ராங் ஹோல்ட்ல தான் இருக்கோம். சின்ஸ் நம்ம அந்த ஜா கேட்டை உடைச்சு கேஸ் டவுனுக்குள்ள போகணும் அப்படின்றனால கட் கேஷ் கிட்ட அந்த கேட் எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படின்லாம் கேட்கறதுக்காக வந்தோம். அப்பதான் அவரு அவ்வளோ ஈஸியாலாம் உன்னால அந்த ஜாக்குள்ள போயிட முடியாது, அதுவும் உன்னோட ஹார்போனை வச்சுட்டு உனக்கு இப்போ டாலோன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வெப்பன் தேவை, அது இருந்துச்சுன்னா உன்னால அந்த ஜாக்குள்ள போக முடியும். பட் இப்போ அது என்கிட்ட இல்ல, டிம்ரிம் அப்படின்ற ஒருத்தன்ட்ட தான் இருக்கு. ஸ்ட்ரெயிட்டா டெசர்ட்டுக்குள்ள போ, ஒருத்தன் கான்வே விட்டுட்டு அராஜகம் பண்ணிட்டு இருப்பான், அவன் தான் டிம்ரிம் அப்படின்னு சொன்னாரு. ஓகே, வாங்க அவங்க கிட்ட இருக்க அந்த வெப்பனை முதல்ல எடுப்போம். என்னாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஜாக்குள்ள போய் ஆகணும். டாலூன் அப்படின்றது நம்ம கிட்ட ஹார்பூன் இருக்குல்ல கைஸ், அதோட எட்ஜ்ல ஒரு ஷார்ப்பான ஒரு வெப்பன் இருக்கும், அதுதான் அவ்வளவு ஸ்ட்ராங்கான அந்த ஜா கேட்டையே அது ஈஸியா உடைச்சிரும். ஓ பாத்தீங்களா, நம்ம ஏரியாலே நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தன் கான்வே விட்டுன்னு போறான், அவனை சும்மா விடலாமா? ஒன்னும் அவசரம் இல்ல கைஸ், பொறுமையா ஒரு வண்டியா கொளுத்துவோம். பாத்து பாத்து நம்ம மேல அடிச்சிட போகுது. அதான பார்த்தேன், எங்கடா ப்ரொடெக்ஷனுக்கு இன்னும் வரலையே வந்துட்டானுங்க. சைடுல இருக்க அல்லுசில் எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. இப்ப முன்னாடி போயிட்டு இருக்க அந்த ட்ரக்ல தான் அவன் போயின்னு இருக்கான். ஆனா எவ்வளவு சுட்டாலும் இந்த ட்ரக்கை மட்டும் கொளுத்தவே முடியல. பத்திக்கிச்சு, இன்னும் ஒரே ஒரு இடிதான். லெட்ஸ் கோ. அவள்தான் கைஸ், கடைசி வரைக்கும் அந்த டிம்ரிம் நம்ம கண்ணிலேயே பார்க்கல. அந்த வெப்பனும் இதுக்குள்ளதான் இருக்கணும். பா, டெசர்ட்டோட குளிருக்கு நல்லா இதமா இருக்குப்பா. இதுதான் கைஸ் நம்ம சொன்ன அந்த வெப்பனு. இன்னமா இருக்கு பாருங்க, ஹார்பூனை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும் இது. அட வெப்பனை டெஸ்ட் பண்றதுக்குனே முன்னாடி வந்து நிக்கிறானுங்க. அவனை நீ காருக்குள்ள உட்கார்ந்து இருக்க, வெளியே வா, அவனோட காரை டெஸ்ட் டிரைவ் பண்ணி பாப்போமா? வித்தியாசமா இருக்கு. பயபுள்ள ஸ்கிராப்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்திருப்பான் போல. அப்படியே தூக்கிட்டு போய் நம்மளோட ஜீட் ஸ்ட்ராங் ஹோல்ட்ல வச்சுப்போம். மேக்னம் பஸ் பிரச்சனையே இல்ல, ஸ்ட்ரைட்டா இங்க வந்துரும். டிங்கிடியும் இங்க நல்லா சேஃபா தான் கைஸ் இருக்கான். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த காரை ஃபுல்லா அப்கிரேட் பண்ணிட்டோம். இன்னும் சொல்ல போனா ஹார்பூன் இப்போ தண்டர் பூனா மாறிடுச்சு. இங்க பாருங்க, பூம், எப்படி மாசா. ஓகே, இப்போ நம்ம ஜீட்டோட ஸ்ட்ராங் ஹோல்ட்ல இருந்து கிளம்ப வேண்டிய நேரம். ஸ்ட்ரெயிட்டா அந்த ஜா இருக்க இடத்துக்கு வண்டியை விடுவோருங்க. இங்க வரதுக்குள்ள விடிஞ்சேருச்சு. பாத்தீங்களா கேட்டோட சைஸ? இது எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம உள்ள போறோம். டேய் சம்பக்கெட்டு, சட்டு புட்டுன்னு லோட் பண்ணி ஒரு அடி பாப்போம். ரெடி கொளுத்தி விடு. பா, செதஞ்சிருச்சு அந்த கேட்டு. அந்த ஜாக்குள்ள போறதுக்கு இவ்ளோ ப்ரொடெக்ஷன். நமக்கு பிரச்சனையே இந்த தண்டர் ஸ்டிக்ஸ் தான் கைஸ். வார் பாய்ஸ் வர வந்துட்டானுங்களே. எப்படியோ ஹார்போன்ல மாட்டிக்கிச்சு, ஒரே இலா இழுத்து அதை காலி பண்ணிடுவோம். இவங்களையும் தான் ஓடு நம்ம கார் எது கொளுத்திக்க போகுது. ஒருத்தன் விடாம எல்லாத்தையும் கொளுத்துவோம். நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறது தான் கைஸ் அந்த ஜா. இவனுங்க எல்லாத்தையும் தாண்டி தான் நம்மளால உள்ள போக முடியும். போச்சு, அதுக்குள்ள நம்ம காரை கொளுத்தி விட்டானுங்க. டேய் சம்பக்கிட்ட டக்குன்னு போய் சரி பண்றா. என்னடா பின்னாடி உட்கார்ந்து இருக்க? இல்ல இடிச்சிராதா. போச்சுடா மாக்ஸ், வெளிய வா. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நம்ம வெளியே இருந்தா சண்டை போடணும். அதெல்லாம் அடிச்சு நாக் அவுட் பண்ணிடலாம் இவங்க எல்லாத்தையும். அடே சம்பக்கிட்டே தயவு செஞ்சு காரை மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் சரி பண்றா. போடு, பல்ட்டியா அடிச்சுட்டான் அவன். அடுத்து யாரு? எறும்பாடு மாதிரி சும்மா நின்றுட்டு இருக்க, வந்து நான் அடிக்கலாம்ல. எல்லாம் வேடிக்கை தான் பாக்குறானுங்களே தவிர ஒருத்தனாச்சும் அடிக்கிறதுக்கு வரானா பாருங்க. மாமனா இன்னைக்கு ஒண்ணு போட்டு பொளக்கறதாண்டா, மண்டைய உடைச்சுறேன். இரு, வார் பாய்ஸை டிஃபீட் பண்ணிட்டாலே நம்மளுக்கு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. மீதி இந்த கேட்டை மட்டும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டா போதும். ஒரு ஹிஞ்ச் காலி ஆயிடுச்சு. இப்போ இன்னொன்னு கடைசியா தான் முக்கியமான விஷயம் இருக்கு, இந்த கேட்டு. வெல், அதுக்கு நம்ம ஹார்பூனை யூஸ் பண்ண போறோம். அடிச்சு லாக் பண்ணி ஒரே இழுத்துருமா போட்டு ஃபைனலா கேஸ் டவுனுக்கு போறதுக்கான அந்த ஜாவை டிஸ்ட்ராய் பண்ணியாச்சு. இதுக்குள்ள போறது மூலமா அபிஷியலா நம்ம ஸ்கார்டஸோட டெரிட்டரிக்குள்ள போக போறோம். இதுக்கப்புறம் தான் நம்ம ரொம்பவே கவனமா இருக்கணும். முக்கியமா ரொம்ப நேரம் நம்மளால இந்த மாதிரி வெளியே சுத்திக்கிட்டே இருக்க முடியாது. நம்ம சேஃபா இருக்கிறதுக்காக நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ட் தேவை. அதனாலதான் இப்ப நம்ம பிங்க் ஐயோட ஸ்ட்ராங் ஹோல்டுக்கு போக போறோம். அந்த இடத்துக்கிட்ட எல்லாம் வந்தாச்சு. பட் நம்மளை காப்பாற்ற வேண்டிய ஸ்ட்ராங் ஹோல்ட இப்ப நம்ம காப்பாத்தி ஆகணும் போல. அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இப்ப பிங்க் ஐயோட ஸ்ட்ராங் ஹோல்ட் இருக்கு. சம்பக்கிட்டோட இடத்தை டிஸ்ட்ராய் பண்ண அதே ஆளுங்க தான் இப்போ இங்க வந்து பிங்க் ஐயோட டெரிட்டரிய டிஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு இடம் விடாம இந்த ஸ்ட்ராங் ஹோல்டியே கம்ப்ளீட்டா எரிச்சிருவானுங்க. சோ சீக்கிரமா போய் நம்ம அவங்கள காப்பாத்துவோம். ஒரு பக்கம் நம்ம பிங்க் ஐய காப்பாத்தணும்னா அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அட் தி சேம் டைம் சம்பக்கிட்டோட இடத்தை எரிச்சதுக்காக ரிவெஞ்சும் நம்ம எடுக்கலாம். இந்த கேட்டபுல்ஸ் தான் கைஸ். இத மட்டும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம்னா அவங்களால பிங்க் ஐயோட ஸ்ட்ராங் ஹோல்ட எரிக்க முடியாது. ஏகப்பட்ட கேட்டபுல்ஸ் வச்சிருக்கானுங்க. ஒண்ணுத்தையும் விடக்கூடாது, எல்லாத்தையும் எரிப்போம். ஆல்ரைட்,
வெளியே இருக்க எல்லாத்தையுமே காலி பண்ணியாச்சு. இப்போ வாங்க ஸ்ட்ராங் ஹோல்குள்ள போலாம். அட நம்மள வரவேற்கிறதுக்குன்னு ஒருத்தன் என்ட்ரன்ஸ்ல நின்னுகிட்டு இருக்கான். ஒரே அடி அவள்தான் காலி அவன். இப்போ வாங்க ஸ்ட்ராங் ஹோல்குள்ள போலாம். இந்த ஸ்கேவெஞ்சர்ஸ்க்கு இதே வேலையா போச்சு கைஸ். ஓகே எப்படியோ அந்த ஸ்ட்ராங் ஹோல்குள்ள வந்துட்டோம். நினைச்ச மாதிரியே ஸ்கேவெஞ்சர்ஸ் பிங்க் கைய போட்டு மரட்டிக்கிட்டு இருக்காங்க. அவனோட பேரு ஸ்டாங்க் கம் கைஸ். இன்னும் கொஞ்சம் கீழே போய் எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுதா அப்படின்னு பாப்போம். கீழே போனதுக்கு அப்புறம் தான் கெட் கேஷோட ஜெயில பார்த்த பொண்ண மறுபடியும் இங்க பார்த்தோம். அவ எப்படி ஜெயில இருந்து வெளியே வந்தா அப்படின்னு தெரியல. நம்ம அவளுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக இப்போ அவ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணா. ஸ்டாங்க் கம்மோட ஆளுங்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு நம்மளும் சும்மா இருப்போமா, எல்லாத்தையும் அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டோம். பிங்க் கைக்கும் ஒண்ணுமே புரியல, யார் அவன் எதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன். ஆஹா ஒண்ணு கூடிட்டானுங்க காய்ஸ். வாங்க அனைவருக்கும் உண்டு. ஃபர்ஸ்ட் நீயா இந்த வச்சுக்க. மீதி அங்க இருந்த எல்லா ஸ்கேவெஞ்சர்ஸுமே அடி பொளந்து விட்டாச்சு. இதுக்கப்புறம் ஒருத்தனும் இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டான். பட் அந்த கேங்கோட லீடரான ஸ்டாங்க் கம் மட்டும் பிங்க் கையோட கேங் மெம்பரை வச்சு பிளாக்மெயில் பண்ணி அந்த இடத்தை விட்டு தப்பிச்சிட்டான். அப்படியே அந்த பொண்ணோட ஸ்கேவெஞ்சர்ஸ் அந்த பொண்ணை ஏதோ ஒரு ரீசனுக்காக கார்லயே சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்காங்க. கட் கேஷோட ஸ்ட்ராங் ஹோல்ல இருந்தவ இவன் கிட்ட எப்படி வந்தா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. சும்மா சொல்லக்கூடாது கைஸ். இந்த பொண்ணுனால தான் நம்மளால ஈஸியா ஸ்கேவெஞ்சர்ஸ் அடிக்க முடிஞ்சு. அதுக்கப்புறம் பிங்க் கை கிட்ட எனக்கு உங்களோட ஹெல்ப் வேணும், இந்த இடத்துல தான் V8 இன்ஜின் இருக்கறனால அந்த V8 இன்ஜின் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் உங்களோட ஸ்ட்ராங் ஹோல்ல தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, பரவாயில்ல நீ தங்கனா கூட ஸ்ட்ராங் ஹோல் கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு நம்ம இந்த பிங்க் கையோட ஸ்ட்ராங் ஹோல்ல தான் தங்க போறோம். ரிவர்ஸ் பார்த்து சொல்றா சம்பக்கெட்டே. அப்பதான் சம்பக்கெட் நம்ம கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றான். அது என்னன்னா, கேஸ் டவுன்ல இருக்க ரொம்பவே பவர்ஃபுல்லான V8 இன்ஜின் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒரு டேஞ்சரஸான ரேஸ நம்ம ஜெயிக்கணும். அதுல ஜெயிச்சா மட்டும் தான் நம்மளுக்கு அந்த V8 இன்ஜினை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றான். ஓகே அந்த ரேஸ்ல கலந்துக்கிறதுக்காக யாரோ ஒரு சீஃப் ஒருத்தர் இருக்காராம், அவரை போய் மீட் பண்ணணும். பரவாயில்ல சம்பக்கெட் நம்ம கூட இருக்கிறது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு பாருங்களேன். எல்லா இன்ஃபர்மேஷனையும் டான்னு சொல்றான். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராச்சும் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே ரொம்ப பிடிச்சிருந்தா ஹைப்பும் பண்ணிருங்க. ஓ பாத்தீங்களா, வார் பாய்ஸோட ஒரு கூட்டமே நம்ம நோக்கி வந்துகிட்டு இருக்கு. மேக் நம்ம பஸ் வச்சு எல்லாத்தையும் அடிச்சு உடைப்போம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கை, வேஸ்ட்லேண்ட்ல இருந்ததை விட இந்த இடத்துல நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இது ஸ்கார்டஸோட டெரிட்டரி. ஆல்ரெடி அவனோட மண்டையில வேற நம்ம கோடு போட்டு வச்சிருக்கோம். போட்ட கோட்ல அவனால மண்டைய போட்டுருக்கணும். பயபுள்ள என்னன்னா அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்ல. இப்போ நம்மளோட டார்கெட் ஸ்கார்டஸ் நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டு போன எல்லாத்தையுமே மறுபடியும் ரீபில்ட் பண்ணணும். தட்ஸ் இட். அதுல மொதல் விஷயம் தான் நம்மளோட காரு இன்டர்செப்டார். அத பத்தி பேசும்போதெல்லாம் ஸ்கார்டஸ் அந்த குப்பையில போட்டதான் நம்மளுக்கு ஞாபகம் வருது. பயபுள்ள அநியாயமா ஸ்கிராப் பண்ணிட்டாங்க கைஸ் அந்த காரை. அந்த ரேஸ பத்தி சீஃப் கிட்ட பேசுறதுக்கு நம்ம ஈஸ்ட் டனல் அப்படிங்கிற இடத்துக்கு போகணும். டனல் தோ இந்தா இருக்கு. ஆனா இப்படி கேட்ட போட்டு மூடி வச்சிருக்கானுங்களே. இருங்க இறங்கி போய் திறக்க முடியுதான்னு பாப்போம். गाइस உள்ள இருந்து தான் திறக்கிற மாதிரி இருக்கு லாக். டேய் சம்பக்கிட்டே என்னடா யாரையுமே காணோம். இருங்க சைடுல ஒரு சின்ன கேவ் மாதிரி இருக்கு, உள்ள போவோம். ரேஸ்ல கலந்துக்கிறதுக்கு பேர் கொடுக்க போகும்போது கூட திருட்டுத்தனமா போக வேண்டியதா இருக்கு. இப்போ அப்படிக்கா போய் உள்ள இருந்து லாக்க ரிலீஸ் பண்ணிடுவோம். பூட்டு போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. கீ நம்ம கிட்ட இல்ல, அடிச்சு உடைச்சற வேண்டியதுதான். காரை வெளியே நிறுத்திட்டு போறது அவ்வளவுக்கா சேஃப் இல்ல கைஸ். அதுவும் வந்து ஸ்கார்டஸோட டெரிட்டரி வேற. திருட்டு பயபுளுக்கு ஜாஸ்தியா இருப்பானுங்க. நம்ம தான் உசாரா இருக்கணும் சரியா. கேவுக்குள்ள போலாமா, உள்ள எவ்வளவு தூரம் போகணும்னு வர தெரியல. கேவுக்குள்ள ஒருத்தன் குடியிருக்கானா அந்த பீஸை நம்ம பார்த்தே ஆகணுமே. கேவோட எந்த மூலையில வேணா வார் பாய்ஸ் இருக்கலாம். சோ நம்ம பார்த்து தான் போகணும். ஆஹா நான் சொல்லல, நம்ம வரத பார்த்துட்டானுங்க கைஸ். பார்த்தது மட்டும் இல்லாம உள்ள போறதுக்கான வழியும் பிளாக் பண்ணிட்டாங்க. வீக்கான ரோட் பிளாக்னா அடிச்சு உடச்சுன்னு போயினே இருக்கலாம். பார்த்து மேக் நம்ம பஸ் டேமேஜ் ஆகுது பாரு. இந்த இடத்த பார்த்தா கைவிடப்பட்ட ஒரு சப்வே ஸ்டேஷன் மாதிரி இருக்கு ட்ரெயின்ஸோட. இதுக்கு மேல உள்ள போக முடியாது, கேட்டை போட்டு அடைச்சு வச்சிருக்கானுங்க. இந்நேரத்துக்கு ஆளுங்க எல்லாம் வரணுமே. லைட்டை போட்டுன்னு வருவானுங்க போல. வாங்கடி என் தங்கம், இந்த உனக்கு வயித்துல உனக்கு கழுத்திலேயே ஒண்ணு போட்டு போட்டாங்கிட்டு. இவனுங்களோட கெட்டப் எல்லாத்தையும் பார்த்தாலே தெரியுது இவனுங்க வார் பாய்ஸ் இல்ல அப்படின்னு. எல்லாரும் பார்க்க ஒரு மாதிரி சைஸா தான் இருக்கானுங்க. நம்ம அந்த ரேஸ பத்தி பேச வந்த சீஃபும் இங்க இல்ல. இந்த இடத்த பார்த்தாலே தெரியுது ரொம்ப நாளா கைவிடப்பட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துலலாம் ஒரு பெரிய சீஃப் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. மேபி சம்பக்கெட் இருந்த காலத்துல இருந்திருக்கலாம். இப்ப இந்த இடம் ஃபுல்லா கைவிடப்பட்டு தான் இருக்கு. அந்த இடத்துல கூட ஃபுட் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி தான் வச்சிருக்காங்க. டிங்கிடியோட ஃபுட் எடுத்து சாப்பிட்டுப்போம். நல்லா தான் இருக்கு, நாட் பேட். இது என்னது வெப்பன் மாதிரி இருக்கு गाइस. ஸ்பார்டன்ஸ்லாம் போட்டுருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு இது பழங்காலத்து சோல்ஜர்ஸ்லாம். பட் இப்போதைக்கு நம்ம இருக்க கெட்டப்பே ஒரு மாதிரி நல்லா தான் கைஸ் இருக்கு. நீங்க எல்லாரும் 2 வீலரை டோ பண்ணி பார்த்திருப்பீங்க, ஒரு ட்ரெயினை டோ பண்ணி பார்த்திருக்கீங்களா? இப்போ பாருங்க முன்ன இருந்ததை விட நம்மளோட மேக்னம் பஸ் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு கைஸ். அதுக்கு தான் சாம்பிள். நீங்க அதை பாத்தீங்களா? தள்ளு 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 தள்ளு, நல்லா பூஸ்ட் போட்டு தள்ளு. அவ்வளவுதான், அப்படியே தள்ளிக்கிட்டே வெளியே வந்தாச்சு. மேக்னம் பஸ்க்கு இந்த புது ஸ்கின் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. முன்ன இருந்ததை விட நம்மளோட இந்த கார் ரொம்பவே பவர்ஃபுல் ஆயிடுச்சு. அந்த V8 இன்ஜின் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா நம்ம தான். அதுக்கு முதல்ல
அதனால நம்ம அந்த ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணனும். ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு சீஃப் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி சம்பக்கெட் சொன்னா, பட் அவன் எங்க இருக்கான் அப்படின்றத நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதை நம்ம சீக்கிரமாவே கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் கட்காஷோட ஜெயில இருந்த அந்த பொண்ணு எப்படி ஸ்கேவெஞ்சர்ஸ் கிட்ட வந்தா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஸ்ட்ரைட்டா நம்ம கட்காஷோட ஸ்ட்ராங் ஹோல்டுக்கே வந்துட்டோம். நல்ல வேலையா இந்த கேம்லயும் ஃபாஸ்ட் டிராவல் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கு. இருங்க ஃபர்ஸ்ட் அது அந்த ஜெயில இருந்த பொண்ணு தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிப்போம். ட்வின்ஸா எது இருக்க போது ரைட். ஜெயில் காலியா தான் இருக்கு. கட்காஷ் கிட்ட போய் பேசுவோம். என்ன கட்காஷ், நேத்து வரைக்கும் ஜெயில இருந்த அந்த பொண்ணு இப்போ அந்த ஸ்கேவெஞ்சர்ஸ் கிட்ட அடிமையா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. என்னதான் ஆச்சு? அதாவது கைஸ், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஸ்கேவெஞ்சர்ஸ் வந்து கட்காஷோட ஸ்ட்ராங் ஹோல்ட அட்டாக் பண்ணிருக்காங்க. வேற வழியே இல்லாம கட்காஷும் அந்த பொண்ணையும் அந்த பொண்ணு கூட இருந்த குழந்தையும் அந்த ஸ்கேவெஞ்சர்ஸ் கிட்ட வித்துட்டு இருக்காரு. என்னடா டேய், அந்த பொண்ணோட பேரு ஹோப்பாங்க கைஸ். அது மட்டும் இல்லாம கட்காஷோட ஸ்ட்ராங் ஹோல்டுக்கு த்ரெட் ரொம்பவே அதிகமாயிடுச்சான். வரவன் பரவலாம் மிரட்டிட்டு போறான். போகும்போது பக்கத்துல கேம்ப்ல இருக்க எல்லாத்தையும் கவனிச்சுட்டு போ அப்படின்னு சொல்றாரு. கவனிச்சுட்டா போச்சு. எப்படி புகை பின்னாடி வராம சைட்ல வருதா? எல்லாம் நம்ம மாடிஃபிகேஷன் தான். டயரை பாருங்க, முள்ளு முள்ளா இருக்கும். வார் பாய்ஸ போட்டு தள்ளுறதுக்குன்னே இந்த மாதிரி டயரை வச்சோம். நம்ம பாட்டுக்கு 7N இன்டர்செப்டாரை வச்சு ஓட்டிட்டு இருந்தா பின்னாடியே துரத்திட்டு வந்து நம்ம கிட்ட இருக்க எல்லாத்தையும் புடிங்கிட்டு போயிட்டானுங்க. இங்க இருந்த அந்த வியூவை பாருங்க கைஸ். சன்செட், மேக்னம் அப்பஸ், ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கோம் ஸ்கார்டஸோட அந்த டெரிட்டரியில. எவன்டா அவன் கட்காஷ் கிட்ட வம்பிழ்த்தவன்? வெளியே வாடா டேய். வாங்கம்மா வாங்க, வாங்கிட்டு போங்க. ஒரு அடி கூட அடிக்கவில்லை. காலு பிளட்டி ராஸ்கல். வா வா, தவடாலே வாங்கிக்க. ஆஹா, நிறைய பேர் இருப்பானுங்க போல பக்கத்துல. ஒருத்தனா வாங்கடா. இவன் தானே நம்மள அடிச்சான். புடிச்சு நறுக்கான் குத்தி விட்டுறலாம். வா வா வா, பின்னாடி இருந்தாண்டா அடி பண்ணிடலாம். ஆத்தாடி பயபுல என்ன வெறியா கத்தி எடுத்துன்னு வரான் பாருங்க. ஒரே ஒருத்தன் தான். புடிச்சு ஊம குத்தி விட்டுருவோம். அவ்வளவுதான், அவனும் காலி. டேய் நீ இருக்கியடா. மாஸ்க் தான் குறைச்சல். இப்போ இவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்க எல்லா ஸ்கிராப்புமே நம்மளோடது. மேக்னம் அப்பஸ அப்கிரேட் பண்றதுல ஸ்கிராப்ஸ் எல்லாமே ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது. திடீர்னு வார் பாய்ஸ் காரை கொளுத்தி விட்டாங்கன்னா ஸ்கிராப்ஸ் வச்சு அதை சரி பண்ணிக்கலாம். என்னங்கடா இத்தனை ஜெயிலு காலியா இருக்கு? அதுவும் இல்லாம ஜெயில இருந்த கைதிங்க எல்லாம் இங்க டெட் பாடிஸா இருக்கானுங்க. ஆக மொத்தம் இந்த கேம்ப்ல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. நம்ம ரொம்பலாம் ரிசர்ச் பண்ண வேணாம். நமக்கு தேவை ஸ்கிராப். வந்தமா கலெக்ட் பண்ணமா போனமான்னு இருப்போம். அதுக்கு நடுவுல இந்த மாதிரி ஹாட் ஏர் பலூன்ஸை பார்த்தோம்னா ஒரு ரைடு போயிட்டு வரலாம். தப்பு இல்ல. எப்படா கீழே வர வைக்கிறது? இருங்க, பட்டன் ஒண்ணு இருக்கு, அழுத்தி பார்ப்போம். பார்த்தா பலூன்ல இருந்து வார் பாய்ஸ் வருவானுங்களாம். பாத்துக்கலாம். வா வா, சிக்கிட்ட வா. நைட் நேரத்துல இந்த டெசர்ட் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலா இது டெசர்ட் இல்ல கைஸ், வேஸ்ட்லேண்ட் தான். வேஸ்ட்லேண்ட் அப்படின்னா எதுக்குமே யூஸ் பண்ண முடியாத காலி நிலங்கள். ஆக்சுவலா இந்த உலகமும் நார்மலான ஒரு சிட்டி மாதிரி தான் இருந்துச்சு அந்த நியூக்ளியர் வார் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும். என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு எல்லா நாடுகளும் டம்மு டிம்முன்னு நியூக்ளியர் பாம்பை வீச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நியூக்ளியர் பாம்போட எஃபெக்ட்னால தான் இந்த உலகமே எங்க பார்த்தாலும் வெறும் வேஸ்ட்லேண்டா மாறிச்சு. அண்ட் இந்த வேஸ்ட்லேண்ட்ல ஃபியூவல் யார் அதிகமா வச்சிருக்காங்களோ அவங்க தான் கிங். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் ஸ்கார்டஸ் இருக்கான். சும்மா சொல்லக்கூடாது கை, சொந்தமா ஒரு ரிஃபைனரியே வச்சிருக்கானா அவனோட அந்த கேஸ் டவுனுக்குள்ள. இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன். சம்பக்கெட் சொன்னால ஒரு ரேஸ், அந்த ரேஸ் கேஸ் டவுன்ல தான் நடக்க போகுது. யப் கைஸ், நம்ம போய் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஒரே கூத்தா இருக்க போகுது. ஓகே வாங்க, சட்டை போட்டுன்னு போய் ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு பேர் கொடுக்குற வழியை பார்ப்போம். நம்ம போய் பேர் கொடுக்கறதுக்குள்ள பயபுடிக்க ரேஸையே முடிச்சிருவானுங்கன்னு நினைக்கிறேன். ஓகே லெட்ஸ் கோ. இங்க பாருங்க கைஸ், இந்த லேண்ட் மட்டும் ஒரு மாதிரி பச்சை கலர்ல இருக்கா. இந்த இடத்துல இருந்து தான் ஜீட் கன் பவுடர் எடுத்துட்டு இருக்கான். சல்ஃபியூரிக் சம்திங் நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு பவுடர். இப்போ ரீசெண்டா ஸ்கேவெஞ்சர்ஸ் வந்து இது எல்லாத்தையுமே ஜீட் கிட்ட இருந்து புடிங்கிட்டு போயிட்டாங்க. பக்கத்துல எப்படியும் காட்ஸ் இருப்பானே. இருக்கான், தூரத்துல ஒருத்தர் இருக்கான். இப்ப இல்ல கைஸ், வேஸ்ட்லேண்டையும் இந்த லேண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன் என்னமா இருக்குன்ட்டு. நம்ம பாட்டுக்கு ஓப்பனா நடந்து போறோம். அதனால சைடு எஃபெக்ட் எது காட்டுமா என்னன்னு தெரியலையே. சரி, இப்ப கன்ல ஷூட் பண்ணி இந்த இடத்த அப்படியே மார்க் பண்ணிப்போம். பின்னாடி ஏதாச்சும் மிஷனுக்கு யூஸ் ஆகும், இல்ல யூஸ் ஆகாம கூட போகலாம், யாருக்கு தெரியும். இப்போ பேக் டு ஜீட்டோட ஸ்ட்ராங் ஹோல்டு. டிங்கிடிலாம் நல்லா சேஃபா பேரல்குள்ள இருக்கு. ஓகே, போன எபிசோட்ல நம்ம ஜீட்டுக்கு கன் பவுடர் தயாரிக்கிறதுக்காக ஜெயில இருந்து ஒருத்தனை புடிச்சிட்டு வந்திருப்போம். அதுக்கப்புறம் பைவுல அதுக்கு தேவையான கெமிக்கல்ஸ் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட சொல்லியிருந்தான். இப்போ நம்ம அவனுக்கு தேவையான எல்லா கெமிக்கல்ஸையும் கொடுத்தாச்சு. அதோட அவனோட சங்காத்தை எல்லாம் முடிஞ்சு இப்போ பேக் டு புதுசா நம்ம வந்த பிங்கையோட ஸ்ட்ராங் ஹோல்டு. வாங்க போய் அவங்க கிட்ட பேசுவோம். ஏன்னா இன்னும் அந்த ரேஸ் நடக்கிற சீஃப் இருக்கிற இடம் நம்மளுக்கு தெரியல. பிங்கை கிட்ட போய் ஹெல்ப் கேட்போம். அது சரி, இப்போதைக்கு பிங்கைக்கு ஹெல்ப் தேவைப்படுது போல கைஸ். எப்ப இந்த கேம்புக்கு வந்தாலும் இதே வேலையா போச்சு. எங்களோட ஸ்ட்ராங் ஹோல்ட எக்ஸ்டெண்ட் பண்ற விதமா நாங்க புதுசா ஒரு கப்பல் ஒண்ணு பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் அந்த கப்பலுக்கு தேவையான செயலை நீ எடுத்துட்டு வந்து கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தாய் கிழவி ஹெல்ப்
பண்றேன்னு சொல்றாளே தவிர ஒரு வாட்டி கூட ஹெல்ப் பண்ண மாட்டா. வாங்க நம்ம அந்த செயலை எடுத்து வந்து கொடுப்போம். ஒரு விஷயத்தை நோட் பண்ணீங்களா, ஸ்கார்டஸோட டெரிட்டரிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால இந்த எலக்ட்ரிசிட்டியோட டவர்ஸையே பார்க்க முடிஞ்சு. ஏன்னா இந்த பவர் எல்லாமே ஸ்ட்ரெயிட்டா அவனோட ரிஃபைனரிக்கு போகுது. ஒரு நாள் அந்த ரிஃபைனரிக்கு போய் ஒரு அட்னான்ஸை போட்டு வந்துருவாங்க. என்ன சொல்றீங்க? இந்த கேம்ப்ல தான் அந்த செயல் இருக்கு அப்படின்னு சொல்லி தாய் கல்வி சொன்னா போய் தேடி பார்ப்போம். செயல் அப்படின்னா கப்பலுக்கு மேல ஒரு துணி ஒண்ணு கட்டிருப்பாங்கல்ல கைஸ், அதுதான். ஆஹா, சப்பையான கேம்ப்னு நினைச்சேன். செக்யூரிட்டி எல்லாம் பலமா இருக்கு. தூரத்துல பாருங்க ஸ்னைப்பர் வச்சு ஒருத்தன் நின்னுகிட்டு இருக்கான். அப்படியே இம்பிச்சு போட்டு தள்ளிடலாம். ஒருத்தங்காலி. வேற எங்கேயாச்சும் கேம்ப் ஸ்னைப்பர்ஸ் இருக்கானுங்களா? இல்ல, மீதி இருக்கிறதெல்லாம் வெறும் கார்ட்ஸ் மட்டும் தான். தோ இந்த எண்ட்ல ஒருத்தர் இருக்கான் பாருங்க. ரொம்ப முக்கியமானவனுங்களே இந்த கேம்ப் ஸ்னைப்பர்ஸும் வார் கிரையர்ஸும் தான் கைஸ். அவனுங்க நம்மள பார்த்துட்டா அந்த கேம்பே பார்த்த மாதிரி எல்லாத்துக்கும் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிடுவாங்க. பா, செக்யூரிட்டி வாலெல்லாம் பலமா இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், கார் எங்கேயே பார்க் பண்ணிட்டு சம்ப கேட்ட பாத்துக்க விட்டுருவோம். யாருக்கும் தெரியாம சைலண்டா இந்த கேட்டோட ஓட்ட வழியா பூந்து உள்ள போயிடலாம். இவ்வளோ பெரிய கேட்டை கட்டிட்டு உள்ள ஒரு ஓட்டையை போட்டு வச்சிருக்கீங்களா டேய்? வரண்டா, என்ன ஓவரா துள்ளிக்கிட்டு இருக்க? இப்ப வாங்குவான் பாருங்க அவனை. இன்னைக்கு உன்னை பொழக்கிற போல மறுபடியும் எந்திரிக்கவே கூடாது. பயபோலிங்க ஒரே கேங்கா தான் சுத்துறது. அடிங் சைக்கிள் கேப்ல கத்திய உள்ள விடுறான் பாருங்க. அங்க இருந்த எல்லாத்தையுமே வெளுத்து விட்டாச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது தான் திடீர்னு எங்க இருந்தோ கூட்டமா வர ஆரம்பிச்சானுங்க. எனக்கு தெரிஞ்சு இது வார் கிரையரோட வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடி போட்டு பொழஞ்சானுங்க கைஸ் நம்மளே ரவுண்டு கட்டி. நானும் போட்டு அடின்னு அடிக்கிறேன். அந்த ஷீல்டு மட்டும் தான் உடையதே தவிர அவன் மேல ஒரு அடி பட மாட்டேங்குது. தாதா பாருங்க எத்தனை பேருன்ட்டு கசன்னு இருந்தா நான் யாரடா அடிப்பேன்? ஒருத்தனா வாங்கடா டேய். ஆக மொத்தம் ஒருத்தனையும் விட்டு வைக்கல, எல்லாருமே காலி. சண்டை போட்டு ஒரே தண்ணி தாகம். சோ தண்ணிய குடிச்சிட்டு வாட்டர் பாட்டில இங்கே பைப் இருக்கு புடிச்சுப்போம். இதெல்லாம் கரெக்டா பண்ணிடுறானுங்க. ஆஹா, என்ன கைஸ் பைப்பை திறந்தோன்னு ஏதோ சவுண்ட் கேக்குது. போதுண்டாயாப்பா, இன்னொருத்தன் எவனா கிளம்பிட போறான். தண்ணிய புடிச்சிட்டு அப்படியே லெஃப்ட் சைடு திரும்பின உடனே இப்படி ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான். மனுஷனாடா நீங்களாம். ஸ்கார்டஸோட மினி வெர்ஷன் போல. டேய், என்னடா நெருப்பலாம் விடுற? ரைட், அடுத்த ஃபைட் உன் கூடயா? வரேன் இரு, மேல வரேன். ஓ, நீயே கீழே வந்துட்டியா? வசதியா போச்சு. முதல்ல இந்த வார் கிரையரை அடிக்கணும் கைஸ். ஓவரா சவுண்ட் போட்டுட்டு இருக்கு. போச்சுரா பயபுள்ள, ஏமாந்த நேரமா பார்த்து அடிச்சிட்டான். இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல கைஸ். ஃபர்ஸ்ட் இந்த வார் கிரையரை அடிச்சு முடிப்போம். ஏன்னா இவ்ளோ பேத்தையும் கூப்பிட்டது அவன் தான். போட்டா நெக்ஸ்ட் பக்கத்துல இருக்க இந்த அல்லு சில்லு இவங்களெல்லாம் ஈஸியா அடிச்சிடலாம். அதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓடிட்டேன்ல, ஏமாந்தியா? இந்த டாப் டாக் தான் கைஸ் பிரச்சனையே. ஓகே, கரெக்டா நெருப்புக்கு முன்னாடி நின்னுகிட்டு இருக்கான். அப்படியே பின்னாடி நெருப்புல தள்ளி விட்டுருவோம். ஒர்க் அவுட் ஆகுது கைஸ் பிளான். ஆனா கையில ஏதோ நல்ல ஒரு வெப்பனை வச்சிருக்கான். ஒரு அடி அடிச்சாலும் கிறுக்குன்னு இருக்கு. தூக்கிட்டு வராம பாருங்க. அசுக்கு புஸ்கு ஒரு வாட்டி தான்டா ஏமாறுவேன். இப்ப நீ வாங்கு. எவ்வளவு அடிச்சாலும் கொஞ்சம் கூட உரைக்கவே மாட்டேங்குது கைஸ். அவனுக்கு அப்படியே கல்லு மாதிரி நிக்கிறான். மனசனா இருந்தா அடிக்கலாம். இதெல்லாம் என்னன்னே தெரியல. டேய், அவள் தான்டா லிமிட் உனக்கு சொல்லிட்டேன். வா இந்த வெப்பனெல்லாம் எடுத்துட்டு வந்தானா அடிக்கவே முடியல அவனை சுத்தமா. ஆனா மேக்ஸுக்கு மட்டும் சம்தியா அடி விழுவுது. வாங்கிக்க. அவள் தான் இன்னும் ஒரே ஒரு அடி பினிஷரை போட்டு முடிச்சிடுவான் அவனைய. டாப் டாகாடா அவன் பேரு. ஆளப்பாரு, எனக்கு ஆத்திர அடங்கலங்க. வந்த வேலையை மறந்துட்டு அவங்க கூட சண்டை போட்டுன்னு இருக்கோம் பாருங்க. நமக்கு தேவை அந்த செயலு எந்த இடத்துல பதுக்கி வச்சிருக்கானுங்க அப்படின்றத பார்க்கலாம். ஆனா ஒண்ணு கைஸ், இந்த மாதிரி கேம்புக்கு எல்லாம் போனா ஸ்கிராப்புக்கு பஞ்சமே இருக்காது. எனக்கு தெரிஞ்சு அந்த செயலு இதுக்குள்ளதான் இருக்கணும். போய் பார்ப்போம். மெதுவா கீழே வந்துடாதரா. சேஃப் லேண்டிங். இந்த இடத்துலயும் காட்ஸ் எல்லாம் இருக்காங்க. பட் ஆல்ரெடி அவங்களோட முதுகலாத்தையும் அடிச்சு ஒடிச்சு ஓரமா உட்கார வச்சாச்சு. அதனால எதுவும் பிரச்சனை இல்ல. நம்ம தேடி வந்த அந்த செயலும் தோ இங்கதான் இருக்கு. ஆனா இதை வச்சு என்ன பண்ண போறானுங்க அப்படின்னு சொல்லி சீரியஸா தெரியல. ஏன்னா கண்டிஷனே ரொம்ப மோசமா கீஞ்சி கிடக்கு. என்னமோ ஆக மொத்தம் நம்ம கிட்ட அவங்க செயல் கேட்டாங்க. நம்மளும் எங்க இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சிக்னல் கொடுத்தா போதும் பிங்கையோட ஆளுங்க வந்து அதை அப்படியே பொத்துனாப்புல தூக்கிட்டு போயிருவாங்க. பயபுள்ள ரெட்டியா இருந்திருப்பானுங்க போல. சிக்னல் கொடுத்த உடனே வந்துட்டானுங்க. ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்கிராப்பா இருந்த நம்மளோட மேக்னம் அப்பஸ கொஞ்சம் கொஞ்சமா மாடிஃபை பண்ணி நம்ம இப்படி மாத்திருக்கோம். கேஸ் டவுன்ல நடக்க போற அந்த டெத் ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணனும் அப்படின்னா இன்னும் மேக்னம் அப்பஸ நிறைய அப்கிரேட் பண்ண வேண்டியிருக்கு. அது எல்லாத்தையுமே சீக்கிரமாவே பண்ணுவோம். இந்த மாதிரி ராம்ப பார்த்தாலே டெம்ப்ட் ஆகுது கைஸ். லெட்ஸ் கோ.
மாசா ஒரு ஸ்டண்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா நம்ம பிங்கையோட ஸ்ட்ராங் ஹோல்ல இருந்து டீப் ஃப்ரையாஸ் டெம்பிள் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோம். ஏன்னா இங்க இருந்து தான் கேஸ் டவுன் ரொம்ப பக்கம். ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ற வரைக்கும் நம்ம இங்க தான் தங்க போறோம். ஓகே, நம்மளோட மேக்னம் பஸ்ஸ கராஜ்ல சேஃபா நிறுத்தியாச்சு. கரெக்டா கேஸ் டவுனோட என்ட்ரன்ஸ்லயே இந்த டெம்பிள் இருக்கனால இந்த இடத்த சூஸ் பண்ணோம். இப்போ வாங்க டீப் ஃப்ரையாவை போய் மீட் பண்ணி ஒரு அட்டெண்டன்ஸ் ஒன்னு போட்டுறலாம். அவரும் நம்ம கிட்ட முன்ன இருந்த மாதிரி கேஸ் டவுன் இப்ப இல்ல. கேஸ் டவுன் இப்போ ரத்தத்தால மட்டும் தான் சூழப்பட்டிருக்கு. ஸ்கார்டஸையும் அவனோட வார் பாய்ஸையும் உன்னால மட்டும் தான் அழிக்க முடியும். போயிட்டு வெற்றியோட திரும்பி வா அப்படின்னு நம்மளுக்கு வாழ்த்துக்கள் சொன்னாரு. வாழ்த்துக்கள். அப்படியே நம்ம மேக்னம் பஸ் பக்கம் வந்தா சம்பக்கெட்டும் அவனால முடிஞ்ச அளவுக்கு இந்த காரை அப்கிரேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். நெக்ஸ்ட் நம்ம போய் சம்பக்கெட் கிட்ட பேசணும். கேஸ் டவுன்ல நடக்கிற அந்த ரேஸ்ல நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா மேக்னம் பஸ் நிறைய அப்கிரேட் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கான பார்ட்ஸ் எல்லாத்தையுமே தேடணும் அப்படின்னா பல மாசங்கள் ஆகும். அதனால சம்பக்கெட் இதுக்கு முன்னாடி இந்த கேஸ் டவுன்ல தான் ஒரு மெக்கானிக்கா வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தான் சம்பக்கெட்டுக்கு ஒரு ஆசை ஒண்ணு வருது. அதுதான் அவரோட ட்ரீம் காரான மேக்னம் பஸ் உருவாக்குறது. அந்த ரீசன்காக அவரு கேஸ் டவுன் விட்டு வெளியே வராரு. பட் அந்த காரை அப்கிரேட் பண்றதுக்கான பார்ட்ஸ் எல்லாத்தையுமே அண்டர் கிரவுண்ட்ல ஒளிச்சு வச்சுட்டு அது எல்லாமே இப்போ கேஸ் டவுனோட அண்டர் கிரவுண்ட்ல சேஃபான ஒரு இடத்துல இருக்கு. சோ நம்மளும் சம்பக்கெட்டும் சேர்ந்து அதை அலேக்கா அப்படியே தூக்கின்னு வர போறோம். என்ன கைஸ் போலாமா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சம்பக்கெட் அப்படின்னு ஒருத்தன் நம்ம கூட இருக்கனால எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு பாருங்க. பயபுள்ள எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கான். நமக்கு முன்னாடி நெருப்பு வந்துட்டு இருக்குல்ல, இதுதான் கைஸ் கேஸ் டவுன். இந்த இடத்துல தான் ஸ்கார்டஸோட அந்த ரிஃபைனரியும் இருக்கு. சின்ஸ் நம்ம அந்த ரேஸ்ல தான் பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக போறோம் அப்படின்றனால உள்ள போறதுக்குலாம் நம்மளுக்கு பர்மிஷன் இருக்கு. அண்ட் இவ்வளவு நாளா நம்ம வெறும் பேர்ல மட்டுமே கேட்டுட்டு இருந்த கேஸ் டவுன் இதுதான் கைஸ். பரவாயில்ல, வேஸ்ட்லேண்ட்ல கூட ஹாப்பனிங்கா ஒரு இடம் இருக்கு. முத வழியா நம்ம அந்த ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு என்ன வழி அப்படின்றத பாப்போம். சம்பக்கெட்டு மேக்னம் பஸ் பத்திரமா பாத்துக்க. நான் போய் பேர் கொடுத்துன்னு வந்துடுறேன். என்ட்ரன்ஸ்லயே யாரையோ கேஜ்ல போட்டு அடைச்சு வச்சிருந்தாங்க. யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல அதே பொண்ணு தான் ஹோப். இன்ஃபேக்ட் நம்மளால இப்போ அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் கூட பண்ண முடியாது. சோ வாங்க சம்பக்கெட் எல்லா பார்ட்ஸையுமே கலெக்ட் பண்ணி வச்சிருக்க அந்த அண்டர் கிரவுண்டுக்கு போவோம். ஃபர்ஸ்ட் நம்ம மேக்னம் பஸ்ஸ கம்ப்ளீட்டா அந்த ரேஸுக்கு ரெடி பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் போய் எவனை மீட் பண்ணணுமோ போய் மீட் பண்ணி ரேஸுக்கான வேலை எல்லாத்தையுமே பார்க்கலாம். எப்படா அண்டர் கிரவுண்ட் குள்ள நுழையிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த உடைஞ்சு போன கேஸ் டவுனோட பைப் லைன் நம்ம கண்ணுக்கு பட்டுச்சு. அந்த இடத்துல இருக்கிறது என்னமோ வீக்கான ஒரு கேட் தான். சோ அதை ஈஸியா ஓபன் பண்ணிட்டோம். உள்ள போய் மேக்னம் பஸ்ஸுக்கு தேவையான பார்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுக்கிறது மட்டும் தான் பாக்கி. கம் ஆன் கைஸ், உள்ள போவோம். ஸ்ட்ரைட்டா இந்த பைப் அண்டர் கிரவுண்டுக்கு தான் போகுது. வழக்கம் போல இங்கேயும் கார்ட்ஸ் இருக்காங்க. எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கியாச்சு. இந்த கார்ட்ஸ் எல்லாத்தையும் தாண்டி சம்பக்கெட் அவனோட ட்ரீம் காருக்கான பார்ட்ஸ் எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருக்கானா பாருங்க எவ்வளவு உசாரா இருப்பான் அப்படின்னு. ஓகே, இங்க இருக்க சம்பக்கெட்டோட பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா கேஸ் டவுனுக்கு ஒரு ஃபாஸ்ட் டிராவல் பட வேண்டியதுதான். இப்போ வாங்க கொஞ்சம் ஊரை சுத்தி பார்ப்போம். இந்த உலகத்திலேயே இருக்க எல்லா வேஸ்ட்லேண்ட்ஸை விட இந்த இடத்துல தான் நிறைய மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த நியூக்ளியர் வார் நடந்து முடிஞ்சதுல இருந்து ஹியூமன் சிவிலைசேஷனே அப்படியே தலைகீழா மாறிச்சு. இதுதான் கைஸ் கேஸ் டவுனோட அண்டர் பெல்லி அப்படிங்கிற ஒரு இடம். இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் சம்பக்கெட் வேலை செஞ்சுட்டு இருந்தான். அவனோட ட்ரீம் கார் மேல எவ்வளவு லவ் இருந்தா அதுக்காக அவன் செய்யற வேலையவே விட்டு தனியா வந்திருப்பான்னு பாருங்க. அந்த ட்ரீம் காரான மேக்னம் பஸ்ஸை வச்சுதான் நம்ம ஊர் சுத்திக்கிட்டு இருக்கோம். பெட்டிக்குள்ள போன பாய் இங்க வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேஸ் டவுனுக்குள்ள இருக்க அண்டர் பெல்லிக்கு போன நம்ம பைப் உடைஞ்ச இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஆல்ரைட், இப்போ பேக் டு கேஸ் டவுன். நம்மளோட மேக்னம் பஸ்ஸையும் ஓரளவுக்கு ரேஸுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. பேர் கொடுக்கறது மட்டும் தான் பாக்கி. எப்படி கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான் பாருங்க. எந்தரா வேணா போய் அவங்க கிட்ட கேஸ் டவுன்ல நடக்க போற இந்த டெத் ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்படின்னா நீ எனக்கு ஒரு 2 வருஷம் வேலை செய்ய, நான் சொல்ற வேலையெல்லாம் செஞ்சு இந்த கேஸ் டவுன்ல சர்வை பண்ணிட்ட அப்படின்னா நான் உன்னை குட்டி குட்டி ரேஸுக்கெல்லாம் கூட்டிட்டு போக ட்ரை பண்றேன் அப்படின்னா இது சரிப்பட்டு வராது கைஸ். இங்க வா, மாட்டினியா? இதுக்கு மேலேயும் என்னால யாருக்காகவும் வேலை செய்ய முடியாது. நான் இந்த ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம். அவனும் இருந்துட்டு இரு இதுக்கு ஒரு வழி ஒண்ணு இருக்கு. நான் உன்னை ரேஸ்ல ஆட் பண்றேன். ஆனா எனக்கு நீ ஒரு வேலையை செய்யணும். ஒரே ஒரு வேலை மட்டும். இங்க தெரியுதுல்ல, இது எல்லாமே குட்டி குட்டி பல்ப்ஸ். ஆனா நாட்கள் போக போக எல்லாமே இப்போ ஃபியூஸ் போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த லைட் தான் எனக்கு இருக்க அடையாளம். தயவு செஞ்சு இந்த லைட்ஸ் மட்டும் எடுத்து வந்து கொடுத்துரு, நான் உன்னை ரேஸ்ல ஆட் பண்றேன் அப்படின்ட்டான். அண்ட் அந்த லைட்ஸ் எல்லாம் எந்த இடத்துல இப்ப இருக்கும் அப்படின்னு தெளிவா நம்ம கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டான். அந்த லைட்ஸ் எல்லாமே இப்போ அண்டர் டியூன் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கு. சீக்கிரம் ஏறா சம்பக்கெட்டு, ஒரு சின்ன வேலை ஒண்ணு போய் முடிச்சிட்டு வந்துடலாம். வேஸ்ட்லேண்ட்ல இருக்க அண்டர் டியூன் அப்படிங்கிற இந்த இடம் இதுக்கு முன்னாடி ஒரு
காலத்துல ஏர்போர்ட்டா இருந்துச்சு. நடந்த அந்த நியூக்ளியர் வாருக்கு முன்னாடி இங்க கிடக்குற இந்த ஏரோப்ளைன்ஸ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நம்ம அந்த அண்டர் டியூனுக்கு வந்துட்டோம் அப்படின்னு. வண்டியெல்லாம் வெளியே பார்க் பண்ண வேணாம், ஸ்ட்ரைட்டா உள்ளே பார்க் பண்ணிடுவோம். எக்ஸாஸ்ட்ல ஃபயரோட மேக்னம் ஆப்பஸ் பார்க்கவே மாசா இருக்கு. இவ்ளோ பெரிய இந்த ஏர்போர்ட்ல அந்த குட்டி லைட்ஸ்க்கு நான் எங்கடா போவேன்? ஓகே, இதுக்கு மேல வழி இல்ல, நம்ம நடந்துதான் போகணும். செம்ம காரை பாத்துட்டேன். கைவிடப்பட்ட ஒரு ஏர்போர்ட்ல எவன் கலர் கலரா லைட் போட்டுட்டு இருக்கிறதுன்னு தெரியலையே. சைலண்டா வாங்க போய் ஆட்டையை போட்டு வந்துருவோம். இந்த லைட்ஸ் எல்லாத்தையும் நம்மளோட மேக்னம் ஆப்பஸ்ல ஃபிட் பண்ற ஆப்ஷன் இருந்தாலும் பரவாயில்ல, பட் அப்படி ஒரு ஆப்ஷன் தான் இல்லையே. பக்காவா ரெடி பண்ணிருக்கலாம் மேக்னம் ஆப்பஸ. ரைட்டா, ஏதோ ஒரு கேங் நம்மளைய சுத்தி வளைச்சிருச்சு கைஸ். லைட்ட போட்டு சீக்கிரம் வாங்கடா டேய். இவனுங்க ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கானுங்க கைஸ். ஆஸ் யூசுவல் நல்லாவே நம்ம கிட்ட வாங்கி கட்டிட்டானுங்க. இந்த லைட்ஸ் எல்லாத்துக்குமே கொடுத்து நம்ம அந்த ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண போலாம் வாங்க. மாடிஃபை எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் சும்மா சொல்லக்கூடாது, நம்ம மேக்னம் ஆப்பஸ் அப்படியே பறக்குது. பேக் டு கேஸ் டவுன். இந்தடா டேய், இதானே உனக்கு வேணும், இந்தா வச்சுக்க. உனக்கு தேவையான நிறைய லைட்ஸ் இதுல இருக்கு. சீக்கிரமா போய் ரேஸ்ல என் பேரை போடு, மேக்ஸ், மேட் மேக்ஸ். இன்னொரு விஷயம் கைஸ், இந்த ரேஸ்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி இந்த கேஸ் டவுன் ரேஸ்ல ஜெயிச்ச ஒரு பார்ட்னர் நம்மளுக்கு வேணும். ஆத்தாடி, இப்ப வந்து சொல்றானே பார்ட்னருக்கு நான் எங்கடா போவேன்? சம்பக்கெட் கிட்ட கேட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதுதான் கைஸ் நம்மளோட மேக்னம் ஆப்பஸ். இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் மஞ்சள் கலர் பெயிண்ட்க்கு பின்னாடி ஒரு ரீசன் ஒன்னு இருக்கு. அது என்ன அப்படின்றத நீங்களே கெஸ் பண்ணுங்க பாப்போம். 24 மணி நேரமும் கேஸ் டவுன்ல இருக்க இந்த ரிஃபைனரி இப்படி எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா இதுல இருந்து தான் ஸ்கார்டஸ்க்கு தேவையான ஃபியூவல் சப்ளை எல்லாமே வருது. ஆல்ரெடி கேஸ் டவுன்ல நடந்த அந்த ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு சாம்பியனை தேடி தான் நம்ம இப்போ பிங்கையோட ஸ்ட்ராங் ஹோல்டுக்கு வந்திருக்கோம். எத்தனை வாட்டி ஹெல்ப் பண்ணிருக்கோம், ஏதாச்சும் இன்ஃபர்மேஷனை கறக்க முடியுதான்னு பாப்போம். மறுபடியும் ஹெல்ப் கேட்கறதுக்காக நம்ம இங்க வந்தா நம்ம கிட்ட ஹெல்ப் கேக்குறா இந்த தாய் கிழவி. எங்க ஸ்ட்ராங் ஹோல்ட சேர்ந்தவங்க அந்த ஷிப்பை செய்யறதுக்காக எல்லா பார்ட்ஸையுமே ஒரு ட்ரக்ல ஏத்தி வச்சிருக்காங்க. பட் இப்போ அந்த ட்ரக் ஜாவலியா உள்ள போயாகணும். அண்ட் இது உன்ன தவிர வேற யாராலையும் பண்ண முடியாது மேக்ஸ். தயவு செஞ்சு கடைசியா இது ஒரே ஒரு ஃபேவர் மட்டும் செய் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இது நம்ம செஞ்சா நமக்கு அந்த சாம்பியனோட இன்ஃபர்மேஷனையும் கொடுக்குறாங்களாம். சரி ஓகே, கழுத கிராஸ் பண்ணி தான் விட்டுருவோம். இதுதான் நம்ம ஓட்ட போற அந்த ட்ரக் கைஸ். முத வாட்டி இந்த வேஸ்ட்லேண்ட்ல காரை தவிர இன்னொரு வண்டியை ஓட்ட போறோம். ஆக அருமை போங்க, 20 தாண்டாத போல இந்த ட்ரக். இன்னும் இந்த முக்கு முக்குது. பார்த்து 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 பின்னாடி லோடு இருக்குதா இல்லையா? ரைட்டு, எதுவும் குரங்கு வித்தையெல்லாம் காட்டாம பொறுமையாவே போவோம், ஒன்னும் அவசரம் இல்ல. பின்னாடி இருக்க அந்த லோட வச்சு அவங்க ஒரு ஷிப்பை செஞ்சு முடிச்சிருவாங்களாம். அதையும் தான் பாப்போமே. இதுதான் கைஸ் ஜாக்கு முன்னாடி இருக்க அந்த டெட் பேரன் பாஸ். உள்ள வந்த உடனே சுத்தி இருக்க எல்லாரும் அலர்ட் ஆயிருவாங்க. பட் நம்ம தான் அந்த ஜாவை அடிச்சு உடச்சு வச்சிருக்கோமே, நமக்கெல்லாம் ஃப்ரீ பாஸ் தான்ப்பா. ஓகே, இந்த இடத்துல தான் பிங்கையோட ஆளுங்க இருக்காங்களாமா. இந்த ட்ரக் அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம கிளம்பிக்கினே இருக்கலாம். அந்த சாம்பியன் பத்தின இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டு பாரா அதுக்குள்ள ஒரு கப்பலை செஞ்சு முடிச்சிட்டாங்க. அண்ட் அதுவும் இந்த கப்பல் மண்ணிலேயே போகுது, காத்து அடிக்கிற அந்த டைரக்ஷன்லயே. ஒரு வழியா பிங்கை சொன்ன வேலையும் செஞ்சு முடிச்சாச்சு, இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணியாச்சு. வண்டி எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டா அந்த சாம்பியன் இருக்க இடத்துக்கு வந்தாச்சு. உள்ள போனதும் நம்மளோட சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணோம். அண்ட் அவரு வந்துட்டு நான் அந்த சாம்பியன் இல்ல, உள்ள ஒருத்தங்க இருப்பாங்க போ அப்படின்னாரு. வாங்க போய் தான் பாப்போம். நீதானா அது? இந்த லேடியோட பேரு டெண்டர்லாயின். ஆளு பார்க்கவே ஒரு தினுசா பெட்ரோல ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் மேக்ஸும் போய் பேசின உடனே கேஸ் டவுன் ரேஸா, சரி நான் உன்னோட பார்ட்னரா வரேன், ஆனா குரோடாசலுக்கு நான் கொடுக்க வேண்டிய கடன் எல்லாத்தையுமே நீ கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லாத்தையுமே போய் நம்ம டாசில் கிட்ட சொன்னோம். அவனும் இருந்துட்டு அப்படியா விஷயம், சரி ரைட்டு, இந்த இடத்துலயே நீ என் கூட ரேஸுக்கு வா. இந்த ரேஸ பார்க்க வர மக்கள் எல்லார்கிட்டயும் டெண்டர்லாயின் கொடுக்க வேண்டிய காசை நான் வசூலிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆஹா சரி ஓகே. நம்மளுக்கும் அந்த டெத் ரேஸுக்கு முன்னாடி ஒரு வார்ம் அப் பண்ண மாதிரி இருக்கும்ல. மேக்னம் ஆப்பஸ்லயும் ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. என்னதான் இப்போ நம்ம மேக்னம் ஆப்பஸ் நல்லா டிசைனா அங்கங்க பார்க்க நல்லா இருந்தாலும் ரேஸுக்கு போகணும் அப்படின்னா நம்ம இத கரெக்டா டியூன் பண்ணணும். அப்பதான் நினைக்கிற ஸ்பீட்ல இந்த கார் போகும். எல்லாத்தையும் டோட்டலா சேஞ்ச் பண்ணி கடைசியில பாக்குறதுக்கு நம்மளோட மேக்னம் ஆப்பஸ் இந்த மாதிரி தான் இருக்கு. தேவையில்லாத பார்ட்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி நம்மளோட கார்ல வெயிட்ட கம்ப்ளீட்டா குறைச்சாச்சு. அவ்வளவுதான், எல்லாமே ரெடி. ரேஸ ஸ்டார்ட் பண்ணுவோமா? முதல் ரேஸ் என்ன கைஸ் இது? நம்மள கடைசி பிளேஸ்ல போட்டு வச்சிருக்கானுங்க. சரி என்னமோ ஃபியூல் எல்லாம் ஃபுல்லா தானே இருக்கு. ஓகே லெட்ஸ் கோ. சம்பக்கிட்டே என்ன அவனை சும்மா நிக்க வச்சிருக்கேன்னு பாத்தீங்களா? பின்னாடி இந்த மாதிரி எல்லாத்தையும் அடிச்சு கொளுத்துறதுக்காக தான் பயபோலியா தனியா அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கோம். முக்கியமா இது சீட்டிங் எல்லாம் கிடையாது கைஸ். பொதுவாவே வேஸ்ட்லேண்ட்ல ரேசஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் நடக்கும். இப்பதானே ஃபர்ஸ்ட் ரேஸே பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கோம். கேஸ் டவுன்ல நடக்கிற ரேஸ்ல நீங்க பாப்பீங்க பயபோலிங்க என்னெல்லாம் பண்றானுங்க அப்படின்னு சொல்லி. கடைசி பொசிஷன்ல இருந்து 3வது பொசிஷனுக்கு வந்துட்டோம்.
முன்னாடி போயிட்டு இருக்கவன் செகண்ட். இப்போ அவனும் காலி. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கவன் எங்க போனானே தெரியல, ஆள் அப்ஸ்காண்டு. சோ ஆக மொத்தம் எப்படியோ நம்ம இந்த ரேஸ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ரேசிங் ஈஸியா இருக்கிறது. என்ன டெண்டர்லைன் போலாமா? உன்னோட கடன் எல்லாத்தையுமே அடைச்சிட்டேன். அடுத்து ஸ்ட்ரெயிட் அவுட்டா கேஸ் டவுன். சீக்கிரம் ரேஸ ஸ்டார்ட் பண்றா டேய். ஃபைனலா இவ்ளோ நாளா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த கேஸ் டவுன்ல நடக்கிற டெத் ரேஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கு முன்னாடி நடந்த ரேஸ் மாதிரி இல்ல गाइस. இந்த ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றது எல்லாமே உலகத்துல இருக்க பெஸ்டான டிரைவர்ஸ். ஒரு பக்கம் கேஸ் டவுனர்ஸ், இன்னொரு பக்கம் வேஸ்ட்லேண்டர்ஸ் அப்படின்னு எல்லாருமே இந்த டெத் ரேஸ பார்க்கிறதுக்காக குவிஞ்சிருக்காங்க. ஆஹா பாத்தீங்களா गाइस, இந்த வண்டிக்குள்ள தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்க அந்த V8 இன்ஜின் இருக்கு. அண்ட் அந்த ட்ரக்கும் ஸ்டாங்கமோடது. அன்னைக்கே இவனை முடிச்சிருப்போம். பயவுல பிளாக் மெயில் பண்ணி எஸ்கேப் ஆகிட்டான். இதுக்கு முன்னாடி நடந்த டெத் ரேஸ்ல இவன் தான் சாம்பியன் ஆமா. இந்த ஸ்டாங்கம டிஃபீட் பண்ணிட்டாலே நம்ம இந்த ரேஸ்ல ஜெயிச்ச மாதிரி. பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மள அவ்வளோ ஈஸியாலாம் ஜெயிக்க விட்டுற மாட்டாங்க. டைமரோட ஒரு பாம் நம்ம காருக்கு பின்னாடி இருக்கும். அவங்க ஃபிக்ஸ் பண்ண அந்த பாம் வெடிக்கிறதுக்குள்ள நம்ம ஸ்டாங்கம டிஃபீட் பண்ணணும். எல்லாத்தோடவும் முக்கியமா எங்கேயும் எஸ்கேப் ஆகி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஸ்டியரிங்கோட நம்மளோட கை லாக் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு சான்ஸ் தான். ஒன்னு ஸ்டாங்கம டிஃபீட் பண்றது, இல்லனா அந்த பாம் வெடிச்சு சாகுறது. ஓகே இட்ஸ் டைம் गाइस. Alright, let's go. பக்கத்துல இருக்க எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் காலி பண்ணிடலாம். ஆத்தாடி இந்த ரேஸ் ட்ராக் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு गाइस. நிறைய டர்ன்ஸ் வருது. டக்குன்னு வளைக்க முடியல நம்மளால. ஃபர்ஸ்ட் நமக்கு முன்னாடி இருக்க அல்லுசில் எல்லாத்தையுமே அடிச்சு ஓட விட்டுறலாம். அப்பதான் எந்த ஒரு தொலையுமே இல்லாம ஸ்டாங்கம போட்டு பொளக்க முடியும். மாட்டனா गाइस. ஸ்ட்ரைட்டா யார் போயிட்டு இருக்கிறது தெரியுதா? இன்னைக்கு அடிக்கிற அடியை மட்டும் பாருங்க. திருப்பி அவன் எந்திரிக்கவே கூடாது. அதுக்குள்ள முடிஞ்சா பரவாயில்லையே. ஒரு வழியா ஸ்டாங்கம டிஃபீட் பண்ணிட்டோம். ஆனா அவன் இன்னும் சாகல. லாக்க ரிலீஸ் பண்றாடே. ரேஸ்லயும் ஜெயிச்சாச்சு. அந்த V8 இன்ஜினும் நம்மளுக்கு தான். வாங்கோ நம்மளோட பரிசை வாங்குறதுக்காக போலாம். இப்பதான் அந்த பரிசுல ஒரு ட்விஸ்ட். சென்டர்லியானையும் நம்மளையும் ஒரு கூண்டுக்குள்ள அனுப்பி கடைசியா அந்த கூண்டுல இருந்து யார் வெளியே வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த V8 இன்ஜின். ஆஹா நம்ம நினைச்சதை விட டெண்டர்லியான் நல்லாவே அடிக்கிறா. கராத்த பழகிருப்பா போல. பட் நம்ம கிட்ட அதெல்லாம் செல்லுமா? நெவர். ஒரு சைனீஸ் ஸ்ட்ரைக்க போட்டு டெண்டர்லியான அப்படியே வீட்டுக்கு அமிச்சாச்சு. சின்ஸ் அந்த ஃபைட்ல நம்ம தான் ஜெயிச்சோம் அப்படின்றனால பரிசையும் நம்ம கிட்ட தான் கொடுப்பாங்க. பட் அங்கதான் மறுபடியும் ஒரு ட்விஸ்டே. பரிசை அளிக்கிறதுக்காக இந்த சுத்து வட்டாரத்தின் இமயம் கேஸ் டவுனின் சிங்கம் இதோ லிப்டில் இறங்கி கொண்டிருக்கிறது. இப்போ இறங்கிருச்சு. வேற யாரும் இல்ல, நம்ம சைன்ஸா வச்சு கோடு போட்ட அதே ஸ்கார்டஸ் தான். என்னங்கடா திடீர்னு ட்விஸ்ட் அடிக்கிறீங்க? கிஃப்ட் எல்லாம் குடுக்குற அளவுக்கு ஒன்னும் நல்லவன் இல்லையே. நினைச்சேன். டேய் ஸ்கார்டஸ் இருடா கேப் விட்டு அடிடா. அடே என்னடா பண்ற? தூக்கி டேய். அழகா பால் மாதிரி தூக்கி அந்த பக்கம் வீசிட்டான் நம்மளைய. ஓகே இப்போ நம்மளுக்கு வேற வழியே இல்ல गाइस. ஸ்கார்டஸ் கூட ஃபைட் பண்ணி தான் ஆகணும். நானும் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வாடா டேய். அதென்ன உன் கையில மட்டும் ஒரு பிளேடு? இரு நானும் தூக்கிட்டு வரேன். இவ்வளோ பெருசா வளர்ந்துருக்கிறியே, அறிவு வளர்ந்துருக்கா கொஞ்சமாச்சும்? பெரிய தாதா நினைப்பாடா உனக்கு மனசுல? இன்டர்செப்டரை தூக்கி ஸ்கிராப்ல போடுற. டை சண்டை எனக்கும் ஸ்கார்டஸ்க்கும் நடுவுல நீ யாரு? போ. ஆல்மோஸ்ட் நம்ம அவனை அடிச்சே காலி பண்ண போற அந்த நேரத்துல அவன் வெயிட் தாங்காமையா என்னன்னு தெரியல, மேல இருந்து 2 பைப்பு அப்படியே கீழே புடுங்கிட்டு வந்து விழுந்து சண்டை போட்டுட்டு இருந்த 2 பேத்தையும் பிரிச்சு விட்டுருச்சு. இல்லனா ஒரு வழி பண்ணிருப்பான் அவனைய. ரெட்டி ராஸ்கல் டா வரேன் இரு. பின்னாடி வழியா போய் அப்படியே சுத்திட்டு வந்துட்டோம். அங்க போய் பார்த்தா நமக்கு முன்னாடி அவன் இருக்கான். வா இன்னைக்கு மண்டைய உடைச்சு என்ன பண்றன்னு மட்டும் பாடுறா. என்ன गाइस மறுபடியும் அவனுக்கு ஹெல்த் ஃபுல் ஆயிடுச்சு. ஃபுல்லானா மட்டும் என்ன ஃபர்ஸ்ட்ல இருந்து குறைப்பண்டா. எவ்வளவு தைரியம் தான் நீ என் காரை தூக்கிட்டு போவ? ஸ்கார்டஸ் நம்ம கிட்ட செம்மையா அடி வாங்கிட்டு இருக்க இந்த நேரத்துல வார் பாய்ஸ் நடுவுல வந்து எல்லாத்தையுமே குழப்பி விட்டாங்க. லிட்டரலா சீட் பண்ணி அந்த ஃபைட்ல ஸ்கார்டஸ் ஜெயிச்சான். அண்ட் நம்மளையும் ஸ்ட்ரெயிட்டா கேஸ் டவுனுக்கு கீழே இருக்க டனல்ல தூக்கி போட்டான். நல்ல வேலையா மேக்ஸ் அதுல சாகல. ஒரு சில காயத்தோட உயிர் தப்பிச்சிட்டான். ஹோப்ன்ற அந்த ஜெயில இருந்த லேடி நம்மளை காப்பாத்துனாங்க. கீழே விழுந்து அடிபட்டதுல நிறைய பிளட் லாஸ் ஆகி இருந்துச்சு. அதுக்காகவே ஒரு வார்பாய புடிச்சு அவனோட ரத்தத்தை நம்மளுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த வார்பாயும் ஸ்கார்டஸ் இந்த அளவுக்கு அடி வாங்கி நான் பார்த்ததே இல்ல. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணினா நீ ஈஸியா அவனை டிஃபீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு மோட்டிவேஷன் கொடுத்துட்டு இருந்தான். அவன் கொடுத்த அந்த மோட்டிவேஷன்ல தான் எனக்கு ட்ரீட்மெண்ட்டும் வேணாம் ஒன்னும் வேணாம், முதல்ல அவன் எங்க இருக்கான் அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னு கிளம்பிட்டோம். நம்மளோட ஷார்ட்
ஷாட்கனோட. பட் இவ்வளவு நேரம் நம்ம கூட இருந்த அந்த ஹோப் இப்போ இல்ல. அவ எங்க இருக்கா அப்படின்றத விசாரிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா அந்த இடத்துக்கு போயிட்டோம். ஏன்னா ஹோப்புக்கு மட்டும் தான் அந்த V8 இன்ஜின் இருக்க இடம் தெரியும். ஸ்டாங்கமோட கராஜ்ல தான் அந்த ட்ரக் இருக்காமா. டக்குன்னு போய் அந்த ட்ரக் எடுத்துட்டு சம்பக்கெட் கிட்ட கொடுப்போம். ஏன்னா அவனுக்கு தான் இன்ஜினை பத்தி எல்லாமே தெரியும். அழகா V8 மட்டும் எடுத்து நம்மளோட அந்த மேக்னம பஸ்ல ஃபிட் பண்ணிடுவான். ஆக மொத்தம் வெறியில தான் கைஸ் இருக்கும். அவனோட கராஜ்ல மட்டும் இப்ப ஸ்டாங்கம் இருந்துட்டான். செத்தான் அவன். அந்த இடத்துல இருக்க வார் பாய்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டு V8 இன்ஜின் இருக்க ட்ரக்கை கண்டுபிடிச்சோம். வெல் ட்ரக்கோட கண்டிஷன் ரொம்ப மோசமா இருந்தாலும் உள்ள இருக்க இன்ஜின் அப்படியே புத்தம் புதுசா தான் இருக்கு. அடி பூஸ்ட் யூஸ் பண்ணும்போது அந்த புல்ல பாத்தீங்களா, இதனால தான் இந்த V8 இன்ஜின் ரொம்பவே பவர்ஃபுல்லானது. டீப் ராயாவோட அந்த டெம்பிளுக்கு வந்துட்டோம். அடி பறக்கறோம், பறந்தே ஆறோம். ஹே சம்பக்கெட், என்ன வண்டி வந்திருக்குன்னு கொஞ்சம் பாரியா. இன்ஜினை தவிர மீதி எதையுமே யூஸ் பண்ண முடியாது போல, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருக்கு. கழட்டு டக்குனு கழட்டு. இதுக்குதான் சம்பக்கெட் மாதிரி ஒரு ஆளு கூடயே இருக்கணும்ன்றது. ஃபைனலா நம்மளோட மேக்னம பஸ்ல V8 இன்ஜினை ஃபிட் பண்ணியாச்சு. இததான் நம்ம பல மாசமா தேடிட்டு இருந்தோம். ஒரு பவர்ஃபுல்லான ஒரு காரு, நம்மளோட இன்டர்செப்டார் மாதிரியே. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? Here we go. யாராது? அட நம்ம ஹோப்பு. அடையாளம் தெரியாத சில மர்ம நபர்கள் ஹோப்போட குழந்தைய கடத்திட்டு போயிட்டாங்களாமா. தயவு செஞ்சு என் குழந்தைய மட்டும் எனக்கு கண்டுபிடிச்சு கொடு. அவளோட பேரு க்ளோரி அப்படின்னு சொன்னா நம்மளும் க்ளோரியை கண்டுபிடிக்கிறதுக்காக உடனே கிளம்பிட்டோம். V8 இன்ஜின்ல புதுசா இப்போ ப்ளூ கலர் ஃபிளேம்ஸ் வருது பாருங்க. எப்படி மாசா, நம்மளுதான் V8 ஆச்சே, இருக்கிறதுலே பவர்ஃபுல் இன்ஜின். ஸ்ட்ரைட்டா ஸ்கிராப் மேலேயே விட்டு பார்ப்போம் ஏறுதானே. அழுத்து என்ன காய்ஸ், கார்ட்ட சேர்த்து ஏமாத்திட்டானா? ஸ்கிராப் மேல ஏறதுக்கு இந்த முக்குது வண்டி. இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா வானத்துக்கு போற மாதிரியே இருக்கு. ஆஹா, இங்க பாருங்க. ஆக்சுவலா ஹோப்போட பொண்ணு க்ளோரிய ஒரு வயசானவர் தான் கேர் டேக் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஓல்டு மேன் தான் இங்க இவரு. அப்படியே கீழ இருக்க அந்த போர்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம அந்த ஏர்போர்ட்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லி. எப்படி கேஸ்டோன் வந்து ஸ்கார்டஸோட ஒரு டெரிட்டரியோ, இந்த ஏர்போர்ட் ஃபுல்லா பசார்டோட டெரிட்டரி. அண்ட் அவன் தான் இப்போ க்ளோரியையும் கடத்தி இருக்கான் அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. உடனே வண்டிய அவனோட டிக் சைட் குள்ள விட்டாச்சு. பசார்ட் வழக்கமாவே இந்த மாதிரி குழந்தைங்க எல்லாத்தையுமே கடத்தி அவங்கள டிக்கிங் வேலைக்கு அனுப்புவான். சோ நம்மளோட கெஸ் படி க்ளோரி இங்க தான் இருக்கணும். லெட்ஸ் see, செக் பண்ணி பாப்போம். இங்க ஒரே ஒரு டனல் மட்டும் தான் இருக்கு. க்ளோரி வா 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 வா. எப்படி அடிமைப்படுத்தி வச்சிருக்கான் பாருங்க ஒரு சின்ன குழந்தைய. போய் இந்தா உன்னோட அம்மா ஹோப் இத உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. பாவம் இந்த புள்ளையும் அம்மா இன்னும் உயிரோட தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேக்குது. வா வா, நான் உன்னோட அம்மா கிட்டே கொண்டு வந்து விடுறேன். டீப் ஃப்ரையாஸோட டெம்பிள்ல தான் ஹோப் இருக்கா. ஹோப்பே இந்தா உன் க்ளோரி. ஹாபாடா, ஒரு வழியா அம்மாவையும் புள்ளையும் ஒன்னு சேர்த்தாச்சு. க்ளோரியா உள்ள விட்டுட்டு வரத்துக்குள்ள வெளியே இருந்த நம்மளோட காரு காணோம். பக்கத்துல இருந்த ஃப்ரையாவை அடிச்சு விசாரிச்சதுல அந்த காரை ஸ்டாங்கம் தூக்கிட்டு போயிருக்கிறதா சொன்னாரு. இன்னைக்கு அவன் செத்தான். மறுபடியும் எது ஸ்கிராப்ல போட்டாலும் வெறி ஆயிருவாங்க ஐஸ். இதுக்கு நடுவுல கார்ல இருந்த சம்பக்கெட்டுக்கு வர என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. சம்முக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு. அங்க நடக்கிறதே வேற. தோர்க்கு கைஸ் நம்ம காரு சம்ம. ஆஹா டே, என்னடா ஆச்சு உனக்கு? இப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்காங்க. உயிரோட இருக்கானா என்னன்னு தெரியல சம்பக்கெட்டு. உனக்கு எதுவும் ஆகல? வாடா, கவலைப்படாத, நான் அவனை பாத்துக்கிறேன். எங்க இருக்க அந்த ஸ்டாங்கம்? அப்படியா, வா வா வா. பாட்டி பாட்டி பாட்டி. யார கேட்டா சம்பக்கெட் மேல கைய வச்ச? இது வரைக்கும் நான் கூட அவனை அடிச்சது இல்லடா. நீ யாரா அடிக்கிறதுக்கு? இதெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லி மேக்னம பஸ் வர தூக்கிட்டு வந்திருக்கேன். எவ்வளவு தைரியம் இருக்கணும் உனக்கு. வா வா வா. மாட்டினியா? உன்னைக்கெல்லாம் ஒரே அடி பட்டாங்கிட்டு. சொல்லு 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 சொல்லு. ஸ்கார்டஸ் எங்க இருக்கான் சொல்லு. வாய திறந்து சொல்றா. என்ன சொன்ன உங்ககிட்ட? சிரிக்கிற நீ. ஸ்கார்டஸ் இப்போ எங்க இருக்கான் அத மட்டும் சொல்லு. ஓ காய்ஸ், ஒரு பொண்ணு, குழந்தை, அப்புறம் ஒரு நாய், இது எல்லாத்தையுமே கொல்றதுக்காக இப்ப போயிருக்கானா? போச்சு. ஹோப்பையும் க்ளோரியும் தான் சொல்றான்னு நினைக்கிறேன். அவங்க கூட தான் இப்போ டிங்கிடியும் இருக்கு. அவ்வளவு அவசரமா போகும்போது கூட உன்னை கொண்டுட்டு தான்டா போவேன் ஸ்டாங்கமே. ஓ காய்ஸ், அவங்க 3 பேத்துக்கும் எதுவுமே ஆயிடக்கூடாது. எல்லாத்தையும் தனியா விட்டுட்டு நம்மளோட மேக்னம பஸ்ஸை எடுக்கிறதுக்காக வந்துட்டோம். சீக்கிரம். காய்ஸ், நம்ம ரொம்ப லேட்டா வந்துட்டோம்னு நினைக்கிறேன். க்ளோரி எதுவும் ஆகல உனக்கு? எந்திரி வா, சீக்கிரமா நம்ம கிளம்பலாம். வாடா. க்ளோரிக்கு எதுவும் ஆகல கைஸ். இப்போதைக்கு அவ உயிரோட தான் இருக்கா. ஆனா ஸ்கார்டஸ் க்ளோரியோட அம்மாவை கொன்னுட்டான். க்ளோரிக்கும் ரொம்பவே மோசமா அடிபட்டு இருக்கனால அவளும் இப்போ நம்மளை விட்டு போயிட்டா. ஹோப் தான் நம்மளுக்கு நிறைய சிச்சுவேஷன்ல ஹெல்ப் பண்ணா. அவள இந்த மாதிரி பண்ண அந்த ஸ்கார்டஸ இன்னைக்கு அவன் என்ன ஆகுறான்னு மட்டும் பாருங்க. எங்க இருக்கான் அவன்? வெல், ஆல்ரெடி மேக்ஸ் அவனோட ஃபேமிலியை இழந்து இதுக்கு மேல இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லாத சிச்சுவேஷன்ல இருந்தான். எல்லாம் சரியாக போற நேரத்துல இந்த ஸ்கார்டஸ் மறுபடியும் ஹோப் அண்ட் க்ளோரி மேல கை வச்சு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டான். இந்த வாட்டி பாரபட்சமே பார்க்க மாட்டேங்கணும். மேக்ஸ் பொறுமடா.
அடி ஜஸ்ட் மிஸ். இதுல இருந்தே தெரியுது எவ்வளவு வெறியா இருக்கான்ட்டு. நார்மலா இருந்த மேக்ஸ இப்போ ஸ்கார்டஸ் மேட் மேக்ஸ் ஆக்கிட்டான். உடனடியா அவன் எங்க இருக்கான் அப்படின்றத கண்டுபிடிச்சு இப்போ அவன் பின்னாடி தான் ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கோம். நம்ம வழக்கம் போல அவனோட பெரிய ட்ரக்ல கான்வே விட்டுன்னு போயிட்டு இருக்கான். அவனுக்கு எஸ்கார்ட் பண்ற வெஹிக்கிள்ஸ ஃபர்ஸ்ட் நம்ம அடிக்கணும். இவங்க எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம அவனை தொடவே முடியும். இன்னைக்கு ஸ்கார்டஸா இல்ல மேக்ஸா ஒரு கை பாத்துருவோம். சம்பக்க போடு கொளுத்தி விட்டான். சொன்ன மாதிரியே சைடுல எஸ்கார்ட் பண்ணிட்டு இருந்த எல்லா வண்டியுமே அடிச்சு நொறுக்கியாச்சு. இப்போ அந்த கான்வேல போய்கிட்டு இருக்கிறது ஸ்கார்டஸோட அந்த ஒரே ஒரு வண்டி மட்டும் தான். கரெக்டா அந்த வண்டியோட ஃபியூல் டேங்கையும் குறி வச்சு இப்படி அடிச்சோம் அப்படின்னா இந்நேரம் நார்மலான ஒரு காரா இருந்தா எல்லாமே செதறி இருக்கணும். ஆனா அது ஸ்கார்டஸோட லேண்ட் மூவர் அப்படின்றதுனால டேமேஜ் எல்லாமே ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. இருந்தாலும் விட மாட்டானே, சும்மா சுத்தி சுத்தி அடிப்போம். ஓகே ஓகே ஆல்மோஸ்ட் அவனோட லேண்ட் மூவர் கண்ட்ரோல் இழந்துருச்சு. ஸ்ட்ரெயிட்டா ஒரு கிளிஃப் இருக்கனால அவனோட வண்டியை திருப்பி விட்டோம் அப்படின்னா அவனே கீழே விழுந்து செத்துருவான். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. அவ்வளவுதான் அவ்வளவுதான். போ போ போ. ஓ ஜஸ்ட் மிஸ். உளுந்துரு கீழே உளுந்துரு. ஓகே நம்ம கையால தான் ஸ்கார்டஸ் ஆகணும்னு இருக்கு போல. நம்மளே அந்த வண்டியை தள்ளி விட்டுருவோம். ஒரே ஒரு கிளட்ச் தான் கை. ஸ்கார்டஸும் காலி, நம்மளோட மேக்னம் அப்பஸும் காலி. பட் சம்பக்கெட் இருந்துட்டு வேணாம் இதுதான் என்னோட ட்ரீம் காரு, என்னால என்னோட ட்ரீம் காரு கண்ணு முன்னாடியே சாகிறத பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஸ்கார்டஸ் அழிக்கிறதுக்கு இது ஒண்ணுதான் வழி அப்படின்றனால நம்மளும் ஸ்பீடா போய் அந்த கார்ல இருந்து குதிச்சிட்டோம். பட் சம்பக்கெட் மேக்னம் அப்பஸ் கூடயே இருந்து கடைசியா அவன் ட்ரீம் காரோடயே செத்துட்டான். நம்ம நினைச்ச மாதிரியே ஸ்கார்டஸோட அந்த லேண்ட் மூவரும் அந்த கிளிஃபுக்குள்ள விழுக ஆரம்பிச்சது. கமான் கமான் விழுந்துரு. ஆல்மோஸ்ட் அது விழுக போற நேரத்துல ஃபியூவல் டேங்க்ல இருந்து ஃபியூவல் எல்லாம் லீக் ஆகி ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட். ஆனா அந்த பிளாஸ்ட்னாலேயே அவனோட லேண்ட் மூவரும் கிளிஃபுக்குள்ள விழுக ஆரம்பிச்சது. ஃபைனலா ஸ்கார்டஸ் செத்துட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் உள்ள இருந்து நம்ம இன்டர்செப்டார் காரோட என்ட்ரி கொடுத்தான். இந்த ட்விஸ்ட நான் எதிர்பார்க்கல. ரைட், ஸ்கார்டஸோட சாவு நம்ம கையில தான் இருக்கும் போல. அடிச்சே கொல்லுவான் அவனைய. பாத்துருவோம். அவன் ஓட்டிக்கிட்டு இருக்கிறது நம்மளோட இன்டர்செப்டார் அப்படின்னு நினைக்கும் போது தான் லைட்டா மனசு வலிக்குது. அவனை அடி வெளுத்துட்டு நம்மளோட காரை மறுபடியும் எடுத்து போவாங்க. வா 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 இந்தா. டாய் வண்டி எங்க கொண்டு வந்து விடுற? அற ஹெல்த் அவள் தான் கைஸ் இருக்கு அவனுக்கு. இப்ப அதையும் காலி பண்ணிடுறேன். அவனை நீ காரம் விட்டு மட்டும் வெளியே வா, மம்பட்டை எடுத்து மண்டைய பொளந்துடுறேன். அடிச்ச அடியில நம்மளோட இன்டர்செப்டாரும் லைட்டா டேமேஜ் ஆகிருக்கு. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, சரி பண்ணிக்கலாம். அடடே குழந்தை பாப்பா எங்க தவழ்ந்து போகுது. மண்டையில பாத்தீங்களா நம்ம போட்ட கோடு. நம்ம எதுவுமே பண்ணாம நடந்த அந்த பிளாஸ்ட்லயே அவன் தானா காலி ஆயிட்டான் அப்படின்னு நினைச்சு நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. பயபொழிய தரவா செக் பண்ணிக்கணும். உயிரோட இருந்துட்டு நம்ம முன்னாடி நடிச்சாலும் நடிப்பான். நடிப்பு அரக்கன். மண்டையில இருக்க சைன்ஸாவை ஃபர்ஸ்ட் எடுப்போம். நான் சொல்லல எப்படி ஆக்டிங் படம் பாத்தீங்களா நம்ம கிட்டயே. அதான் எங்க வலிக்குமோ அந்த இடத்தையே பிடிச்சது. மேக்ஸ் பாத்துரா அவனை இந்தா வாங்கிக்க. அன்னைக்கே ஒரு பெரிய கொடா போட்டிருந்தனா எனக்கு பிச்சனையே இல்ல. தலையில சொருவி இருக்க சைன்ஸாவையும் புடிங்கிட்டு போயிடுறேன் இரு. அவள் தான் கைஸ். தேவையா இதெல்லாம் உனக்கு? கம்மனு கேஸ் டவுன்ல இருந்தமா ஃபியூவலை எடுத்தமான்னு இருக்காம செவனேன்னு கார்ல போயிட்டு இருந்த எண்ணெய் தூக்கி லாக் பண்ணி எல்லாத்தையும் புடுங்கிட்டு படாடே உன்கிட்ட பேசுறதுலாம் என்கிட்ட தெம்புல. ஃபைனலா நம்மளோட இன்டர்செப்டார் காரும் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. தல்றாடே நான் கூட நம்மளோட காரையும் சேர்த்து தான் ஸ்கிராப் பண்ணிருப்பான் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அது நம்ம கார் இல்ல போல. பாத்தீங்களா இன்டர்செப்டார்லயும் V8 இன்ஜின் தான் இருக்கு. ஆனா என்ன கண்டிஷன் தான் கொஞ்சம் மோசமான கண்டிஷன்ல இருக்கு. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, சீக்கிரம் சரி பண்ணிக்கலாம். பட் அதை சரி பண்றதுக்கு சம்பக்கெட் தான் இருக்க மாட்டான். பேசாம சம்பக்கெட்டோட பேச்சையே கேட்டிருக்கலாம் போல. அவனோட ட்ரீம் காரோட சேர்த்து அவனையும் கொன்னுட்டோம். இட்ஸ் ஓகே. இவங்க ரெண்டு பேர் தான் கைஸ் மேக்ஸோட வைஃப் அப்புறம் பொண்ணு. ஒரு விஷயத்த நோட் பண்ணீங்களா? இந்த கேம் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சோ அதே இடத்துல தான் முடியுது. கேமோட ஸ்டார்டிங்லயும் மேக்ஸ் இந்த இன்டர்செப்டார் காரோட இந்த வேஸ்ட் லேண்ட்ல சுத்திட்டு இருப்பான். அவனோட பொண்ணையும் வைஃபையும் ஒரு கேங் கொன்னுட்டனால அவனுக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. அவன் பாட்டுக்கு தன்னந்தனியா கார் எடுத்துட்டு சுத்திட்டு இருப்பான். இப்பவும் மேக்ஸ் அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்கான். அண்ட் யப் இதோட இந்த மேட் மேக்ஸ் கேமும் முடியுது கைஸ். நம்ம இதுக்கு முன்னாடி விளையாண்ட கேம்ஸை விட இந்த கேம் விளையாடும் போது நம்மளுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. ஒரு வித்தியாசமான ஒரு வேர்ல்ட்ல நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். அதுதான் இந்த வேஸ்ட்லேண்ட். இந்த வேஸ்ட்லேண்ட்ல நம்மளுக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் எதிரிங்களும் தான். சம்பக்கெட்டை மட்டும் சேவ் பண்ற மாதிரி ஒரு எண்டிங் இந்த கேம்ல இருந்திருந்தா கண்டிப்பா நம்ம அந்த எண்டிங் தான் பண்ணிருப்போம். பட் அந்த மாதிரி எதுவும் இல்ல, ஒரே எண்டிங் தான். இந்த கேமை பத்தின உங்களோட கமெண்ட்டை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்து நம்ம வேற என்ன கேம் பண்ணலாம் அப்படின்னும். சோ அவ்வளவுதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பை.